மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு கொஞ்சம் ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே வரணும். வரும்போதே சிலர்லாம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஓடி வந்தாங்க. ஆனால் சிலர்லாம் அப்படியே எம்பாட்டுக்குன்னு வராங்க. சிலர் இன்னும் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, பல சபைகளில் பார்க்கும்போது செருப்பு எங்கனாக்கா அங்கே ஒன்று இருக்கும், வெளியில் ஒன்று இருக்கும். ஆனால் வரும்போது எல்லாரும் அந்த நீட்னஸை ஃபாலோ பண்ணுறீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வெளியில் உட்காந்துருந்தேன். அவங்கவுங்க என்ன பண்ணாங்க, வந்தாங்க, கீழே குனிஞ்சு அந்த செருப்பு எடுத்து அந்த ரேக்கில் வச்சு வராங்க. சிலர் அப்படியே விட்டு வந்தாங்க, பரவாயில்ல. ஆனால் அந்த ஒழுங்கை கர்த்தர் நம்ம சபையில் கொடுத்துருக்கிறார். நல்ல ஆமேன்னு சொல்லலாமே. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான வாஞ்சை, வைராக்கியம், எதிர்பார்ப்பு எனக்குள்ள கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஆமேன்னு சொல்லலாமே. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து சூம்பின கை உடையவனை பார்த்து ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினார். ஆமாம், கர்த்தருடைய ஆலயத்தில் போகும்போது இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் கோபப்பட்டாலும் அற்புதம் தான். சூம்பின கை உடையவன் என்ன பண்ண அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, வந்திருக்கும் போது இயேசு கிறிஸ்து அவர்களோட நிமித்தம் கையை என்ன பண்ணாங்க, கோவப்பட்டு பழைய கை போல மாறட்டும்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இடத்துல அற்புதம் நடந்துச்சு. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமாம், ஜபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது 18 வருஷமாய் நிமிர முடியாத கூனி, 18 வருஷமாய் நிமிர முடியாதிருந்த கூனியை என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல வந்தாங்க. ஆலயத்துக்குள்ள முன்னாடி வரும்போது ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். எந்த வாஞ்சையோடு வருகிறோமோ அதே வாஞ்சையை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நான் எந்த எதிர்பார்ப்போடு ஆலயத்துக்குள்ள வருவதற்கு இன்னைக்கு வரணுமா அப்படின்னு வந்தோம்னா அதே வெறுமையாக போவேன். இல்லை, ஆண்டவர் இன்றைக்கு ஏதோ என்னோட வாழ்க்கையில் பேச போறாரு, ஏதோ ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்ய போறாருங்கிற ஏக்கம், எதிர்பார்ப்பு, வாஞ்சை எனக்குள்ள வரும்போதே, அப்படி வாஞ்சையோடு நான் வருகிறேன் என்றால் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். 18 வருஷமாய் கூனியா இருந்தாங்க, ஒரு நாள் சலிச்சு போல. 18 வருஷமாய் கூனியா இருந்த அந்த பாட்டி ஒரு நாளும் என்ன பண்ணாங்க, ஐயோ எனக்கு அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல, எனக்கு கர்த்தர் கிரியை செய்யலை அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, முறுமுறுக்கல. என்ன பண்ணாங்க, கர்த்தர் இறங்கினார். இன்னைக்கு அற்புதம் நடக்க போதுன்னு நினைச்சாங்க, அற்புதம் நடந்துச்சு. ஆலயத்தில் தான் அற்புதம் நடக்கும். மத்திய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். 21ஆம் அதிகாரம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே, ஆமாம், ஆலயம் என்பது சுத்திகரிக்கப்படுகிற இடம். ஆலயம் என்பது ஏன் இஷ்டத்துக்கு இருக்கிற இடம் இல்லை. ஆலயத்தில் தான் சுத்திகரிப்பு இருக்குது, ஆலயத்தில் தான் பரிசுத்தம் இருக்கிறது. இந்த ஆலயத்தில் ஒருவன் தன்னை சுத்திகரிக்காமல் போனால் உலகத்தில் எங்கே போனாலும் அவன் சுத்திகரிக்க முடியாது, பரிசுத்தமாக்க முடியாது, அவன் தேவனுடைய காரியத்தில் அடங்கி இருக்க முடியாது, பரலோகத்தில் அவனுக்கு இடமும் இருக்காது. எந்த ஒரு மனுஷன் எதற்கு ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எதற்கு ஆலயத்தை என்ன பண்ணுங்க, ஆலயம் அவருடைய சரீரமாக இருக்கிறது, ஆலயம் அவருடைய மனவாட்டியாக இருக்கிறது, ஆலயம் என்னுடைய ஜப வீடாக இருக்கிறது. ஆமீன் சொல்லாமே. அப்படி ஆலயம் என்னுடைய ஜப வீடாக இருக்கும்போது, கர்த்தருடைய சரீரமாக இருக்கும்போது, இந்த இடத்துல நீங்கள் அவருடைய அங்கமாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல தான் பரிசுத்தம், இந்த இடத்துல தான் எச்சரிப்பு, இங்க தான் உயிர்ப்பிக்கப்படுகிறது, இங்க தான் வல்லமை இருக்கிறது, இங்க தான் அதிசயம் இருக்கிறது. இங்க ஒருவர் அடங்கி இருப்பார்கள் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தில் அவர்கள் தங்கி இருப்பார்கள் என்றால், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், அவங்க பரலோகத்தோடு இணைக்கப்படுகிற அனுபவமாய் இருப்பார்கள். பரலோகத்தோடு இணைக்கப்பட்டு பரலோகத்தினுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருப்பார்கள், பரலோகத்தினுடைய நடக்கைகளாய் இருப்பார்கள். பரலோகத்தோடு அவருடைய வாழ்க்கை எப்போது தனித்து வாசம் பண்ண மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. ஆமீன் சொல்லாமே.
ஆமா, 2 நாளாகும் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, ஆமா, இந்த ஆலயத்தில் என்னுடைய கண்கள் திறந்திருக்கிறது, என்னுடைய இருதயம் இங்கே தான் இருக்கிறது. வாசிக்கலாமா சத்தமா? இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும். ஆமாங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல இயேசு இல்ல, இந்த இடத்துல யாரும் பார்க்கல, இந்த இடத்துல யாரும் நம்மளை விசாரிக்கல. அப்படிலாம் இல்ல. கர்த்தருடைய கண்கள் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. ஆமா, வாசிங்க அடுத்தது. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஆமா, என் இருதயமும் என் கண்களும் என்னாலும் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லாமே. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு கட்டடம் இல்ல, இந்த இடத்துல அவருடைய கண்கள் இருக்கிறது, அவருடைய இருதயம் இருக்கிறது, அவருடைய செவி இருக்கிறது. நீங்க எந்த வேதனையோடு வருகிறீர்களோ அந்த வேதனை இந்த இடத்துல புரிந்து கொள்ளக்கூடிய அவர் இருதயம் இந்த இடத்துல இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆலயத்தை குறித்த வைராக்கியம், வாஞ்சை, எதிர்பார்ப்பு, தாகம் எனக்குள்ள இருக்கும்போது என்னை ஆண்டவர் இந்த ஆலயத்தில் வச்சுதான் ஆசீர்வாதமே இருக்குது. ஆலயத்தில் தான் ஆசீர்வாதம், ஆலயத்தில் தான் விடுதலை, ஆலயத்தில் தான் சுகம், ஆலயத்தில் தான் பரிசுத்தம், ஆலயத்தில் தான் விடுதலை, நன்மை, மேன்மை. ஆமென் சொல்லாமே. ஆலயத்தில் தான் கர்த்தர் எல்லா நன்மைகளும் வைத்திருக்கிறார். ஆலயத்தில் தான் எல்லா மகிமையும் இருக்கிறது. ஆலயத்தில் உட்கார்ந்து விளையாடுறோம் அப்படின்னாக்கா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில விளையாடுவாரு. ஆலயத்தில் எம்பாட்டுக்கு உட்கார்ந்துருந்தா ஆண்டவர் அப்படியே உட்கார்ந்துட்டு போயிடுவாரு. ஆலயத்தில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆமா கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து பயத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, இன்னைக்கு பலருக்கு ஆலயத்தை குறித்த பயம் இல்லை, ஆலயத்தை குறித்ததான நடுக்கம் இல்லை. கர்த்தர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார் என்கிற பயம், நடுக்கம், எதிர்பார்ப்பு இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய குடும்பத்தில் ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை? நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள ஏன் ஒரு நன்மையை பார்க்க முடியல? கர்த்தரை குறித்ததான பயம் இல்லை, கர்த்தரை குறித்ததான நடுக்கம் இல்லை, கர்த்தரை குறித்ததான எதிர்பார்ப்பு அவங்களுக்கு குறைவுபட்டிருக்கிறது. அதனால தான் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியல. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. யோவான் ராபர்ட்ஸ் அப்படிங்கிற தேவ மனுஷன், உங்களுக்கு இதுக்கு சம்பவம் நல்லா உங்களுக்கு தெரியும். 13 வயசு நம்ம பிள்ளைகளை நினச்சிட்டு இருக்கிறோம், சாதாரண பிள்ளைகள் அப்படின்னு நினச்சிருக்கோம். யோவான் ராபர்ட்ஸனுடைய 13 வயசில் அந்த தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து என்ன பண்ணாங்க, அந்த தேசத்தில் பப்பு, கிளப்பு, டான்ஸு, குடி, வெறி, பாவங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற அந்த தேசத்தில் இந்த வாலிபனுக்குள்ளே அந்த பாரம் வந்துருச்சு. அந்த வாலிபனுக்குள்ளே அந்த அண்ணன், ஐயோ என் தேசம் இப்படி பாழாய் கிடக்கிறது, என்னுடைய தேசம் குடிவெறியாக இருக்கிறது, என் தேசம் விபச்சாரத்தில் நிறைந்திருக்கிறது, என்னுடைய தேசம் அசுத்தமாய் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே இந்த தேசத்திற்காக என்ன பண்ண அவன் திறப்பில் நிற்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் இரவில் 9 மணிக்கு முழங்கால் படியிட்டா விடிய காலை வரைக்கும் அவர் தினம் ஜெபம் பண்ணிருந்தார். 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 13 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும். ஆண்டவரே எங்கள் தேசம் ஒரு மறுரூபமாக்கப்படணும், பாவம் நிறைஞ்சிருக்கிறது, அக்கிரமம் நிறைஞ்சிருக்கிறது, அநியாயம் நிறைஞ்சிருக்கிறது, எங்குமே திரும்ப முடியல. ஆண்டவரே இப்படிப்பட்ட கொடூரமான தேசமாய் மாறிக்கொண்டிருக்கிறது சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க அழுக ஆரம்பிச்சார், ஜெபிக்க ஆரம்பிச்சார். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் கர்த்தர் சொன்னார், 25வது வயசுல அவரோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். இந்த வருஷங்களில் உன் மேல் நான் அக்கினியை போடுவேன், இதுக்கு பிறகு இந்த வருஷங்களில் 1,00,000 ஆத்துமாக்களை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாரு, யோவான் ராபர்ட்ஸ் மேல என்ன பண்ணுங்க அந்த வல்லமை இறங்கி வந்துச்சு. அந்த தேசத்தில் என்ன பண்ணுங்க ஒரே ஒரு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 33,000 பேர் ஒரு கூட்டத்தில் என்ன பண்ணுங்க ரட்சிக்கப்பட்டாங்க. மீதி இருக்கிற 6 மாதங்களில் என்ன பண்ணுங்க கிட்டத்தட்ட 67,000 பேர் என்ன பண்ணுங்க மனம் திரும்பினாங்க. ஒரு மனுஷனு மேல் அந்த அக்கினி இறங்கி வருவதற்கு காரணம் ஒரு சபதா இருக்கிறது. அந்த அக்கினி இறங்கி வந்துச்சு. ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதமா இல்ல, பல தேசங்களுக்கு அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சார். நீங்க கேட்கும்போது பார்த்தினாக்கா அவர் பண்ணா எனக்கு என்ன, நான் இப்படி இருக்கிறேன்னு அப்படியே இருப்பேனே இல்லைங்க. அந்த வாஞ்சை எதிர்பார்ப்பு எனக்குள்ள கடந்து வரணும். ஒரு சின்ன ஒரு வாலிபனால என்ன பண்ணுங்க ஒரு தேசங்களை, நாடுகளை, கண்டங்களை அசைக்கக்கூடிய அபிஷேகம் வல்லமை சபைக்குள்ளதான் இருக்கிறது. ஒரு எல்லையை அசைக்கப்பட வேண்டுமானால் அந்த சபையிலிருந்து தான் அந்த வல்லமை புறப்பட்டு போகும். அல்லேலூயா.
அதுக்கு இதை கேட்ட பக்கத்து நாட்டில் இருக்கிற ஐஸ்லாண்டுங்கிற ஒரு நாடு, அதில் 3 பாட்டியம்மாக்கா. ஒன்று என்ன பண்ணாங்க, அரக்கண்ணு, பாதி தான் அவங்களுக்கு தெரியும். இன்னொருத்தவங்க காது செவிடு, இன்னொருத்தவங்க திக்குவாயு. 3 பேர் சேர்ந்தா என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம ஊரில் இருக்கிற பாட்டியம்மாக்கா 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னாக்கா ஊரை நாளாக்கிடுவாங்க. ஆமாம், பேனை பிரித்து என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, விற்றுருவாங்க. அப்படிப்பட்ட பாட்டியம்மாக்கள் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. இன்றைக்கி எங்கள் தமிழ்நாட்டில் இங்கே 100 நாள் வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த 100 நாள் வேலையில் என்ன பண்ணுங்க, நேராக போவாங்க, என்ன பண்ணுங்க, துண்டை விரிச்சு வச்சிருவாங்க, இடத்த பிடிச்சிருவாங்க. ஒரு 4 பாட்டி ஒன்றா உட்காந்து பேசும். அந்த 3ஆவது வீட்டில் இருக்கிற 4ஆவது வீட்டுக்காரி தெரியுமாடி, அவ இப்படிலாம் பண்றாடி, இப்படி என்ன பண்ணது, ஊரு கதையும் உறவு கதையும் எல்லாத்தையும் பார்த்து கிழிக்கிறது தான் இவங்களுடைய வேலையாகவே இருக்கும். ஆனால் அந்த 3 பாட்டியம்மாங்களுக்குள்ள இருக்கிற வேலை என்ன பண்ணாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, வேல்ஸ் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்துச்சு. ஆண்டவரே, ஐஸ்லாண்டில் எங்களுக்கும் எழுப்புதல் வரணும். ஆண்டவருக்கு முன்பதாக சொல்றேன் நான், ஆண்டவருக்கு வயசு முக்கியம் இல்லை, ஆமா, படிப்பு முக்கியம் இல்லை, ஞானம் முக்கியம் இல்லை, அறிவு முக்கியம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பு தான் முக்கியம். அந்த தாயார்கள் 3 பேர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த 3 பேரை ஜெபம் பண்ணும்போது அந்த சபையினுடைய ஆராதனை மொத்தமே 13 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள ஆலய ஆராதனையே முடிஞ்சிடும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ண, அந்த ஆலய ஆராதனையில் 24ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை அந்த ஐயர் வாசிக்க ஆரம்பிச்சார். மெத்தடிஸ்ட் சபையில் கர்த்தருடைய வல்லமை சபைக்குள்ள இறங்கி வந்துச்சு. 13 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய ஆராதனை 3.5 மணி நேரம் போச்சு. அந்த 3.5 மணி நேரத்துக்கு பிறகு கர்த்தருடைய வல்லமை அந்த சபைக்குள்ள இருந்து அந்த தேசங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆமா, குறிப்பிட்ட 3 மாதம் 3 வருஷங்களுக்குள்ள ஒரு பெரிய அறுவடையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? 3 பாட்டிங்க தான். ஆமா, வயசாயிருச்சே இல்லை, எனக்கு அறிவில்லையே இல்லை, எனக்கு திறமை இல்லையே இல்லை, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாது. அதே போலதான் உங்க சபையில கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய இருதயம் இங்கதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய ஆலயத்தில் தான் அவருடைய வல்லமை இருக்கிறது. நம்ம ஆலயம் என்ன நினைச்சோம் அப்படின்னாக்கா, ஏதோ வந்திருக்கிறோம், ஏதோ ஆராதிக்கிறோம், இவங்களுக்கும் வேற பொழப்பு இல்லை, இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆலய ஆராதனை இல்லை. ஆலயத்தில் தான் ஆசீர்வாதம், ஆலயத்தில் தான் அற்புதம், ஆலயத்தில் தான் வல்லமை, ஆலயத்தில் தான் விடுதலை, ஆலயத்தில் தான் சுகம், ஆலயத்தில் தான் உயர்வு, ஆலயத்தில் தான் மேன்மை. ஆமீன் சொல்லாமே. சங்கீதக்காரனாகிய தாவீது தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு, வைராக்கியம், எதிர்பார்ப்பு, அந்த ஆலயம் 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 ஆலயம். அதனால தான் கர்த்தர் தாவீதை என்ன பண்ணார், உயர்த்த ஆரம்பித்தார். யார் ஒருவருக்கு ஆலயத்தை குறித்த வாஞ்சை பெருகி கொண்டிருக்கிறதோ அவளை கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார், உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோங்க, நம்ம நான் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், ஆலயத்தில் நான் வாசஸ்தலத்தில் காத்திருக்கிறேன். ஆனால் தாவீதை கர்த்தர் ஏன் தெரியுங்களா, என்ன பண்ண, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக காண்கிறேன்னு சொல்கிறாரு. தாவீதன் இருதயத்திற்கு ஏற்றவனாக காண்கிறேன் சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஏன் தாவீதின் பேரை சொல்லப்படுகிறது? ஆண்டவர் தாவீது தேவனுடைய ஆலயத்தின் மேலேயும் ஆண்டவர் மேலேயும் அவ்வளவு நம்பிக்கை, வைராக்கியம் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தை நீங்க திரும்பி பாருங்க. 84ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் வாசிச்சு பாருங்க. அவனுடைய பிரகாரங்களில் நான் தங்குவதையே நான் விரும்புகிறேன், உம்முடைய ஆலயத்தில் நான் தங்குவதே நான் விரும்புகிறேன், ஆலயத்தில் நான் காத்திருக்கிறதே விரும்புகிறேன். ஆலயத்தில் இந்த வாரத்தில் இன்னும் கிட்டத்தட்ட 172 நாட்கள் இருக்கிறது, 168 நாட்களுக்கு மேலே இருக்குது. ஆனால் வாரத்தில் 2 மணி நேரத்தை நேரம் கொடுக்கறதுக்கு பல யோசனைகள் பண்ணுறோம். ஒரு 2 மணி நேரம் என்ன பண்ணுங்க, ஆலயத்தில் உட்கார்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவ்வளவு யோசிக்கிறோம். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீதினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மைப்படுத்துவதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? எடுத்து வாசிக்குங்க. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, கொடிய இடுக்கண்களில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. 14வது வசனம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000. 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் அனுப்பிச்சுக்குங்க.
நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். பாக்கியவானாயிருப்பாய். நீ பலம் கொண்டு தைரியமாயிரு. ஆமா, சாலமோனுக்கு சொல்ற, நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக, போதும்க்கா, சிறுமையிலே என் கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொண்ணு. 1,00,000 தாலந்து பொண்ணு. யாரை மொபைல் வச்சுருக்கிறீங்களா? கால்குலேட்டர் வச்சுக்கோங்க. யாரை கால்குலேட்டர் ஆன் பண்ணிக்கிங்க. 1,00,000 தாலந்து. ஒரு தாலந்து அதனுடைய விலை எவ்வளோ தெரியுமா? அதனுடைய கிலோ எவ்வளோ தெரியுமா? 34.5 கிலோ ஒரு தாலந்து. ஒரு தாளந்தனுடைய வெயிட் ஏன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு தாளந்தை குறித்து அவ்வளோ கோவப்பட்டார். 5 தாளந்து, 2 தாளந்து, ஒரு தாளந்தனுடைய வெயிட் 34.5 கிலோ. அரை கிலோ என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க. 34 × 1,00,000 போடுங்க பார்ப்போம். யாரா போடுறீங்களா? 34 × 1,00,000. இன்ட்டு 1 கிலோ இன்னைக்கு 110 பவுனு. 1 கிலோ 110 பவுனு. ஆனால் 10 பவுன் என்ன பண்ணுங்க, டிஸ்கவுண்ட் பண்ணுங்க, 100 போடுங்க. 100 × 34 லட்சம் போடுங்க. இன்ட்டு போட்டு 100 போடுங்க. 34 கோடியே 50 லட்சம். இன்ட்டு இன்னைக்கு ஒரு பவுனோட ரேட்டு 90,000. 40,000 டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. தீபாவளி ஆஃபர் 40,000 போடுங்க. 40,000 டிஸ்கவுண்ட் போடுங்க. 50,000 போடுங்க. காட்டுங்க மொபைலில் பார்ப்போம். டிஜிட்டலே வராதுங்க. ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் அவ்வளவு வைராக்கியம், ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் அவ்வளவு வாஞ்சை, ஆண்டவர் மேலே அவ்வளவு எதிர்பார்ப்பு. ஆனால் ஒரு குண்டுமணி நகை காணாமல் போயிடுச்சுன்னா, அந்த ஒரு முத்து கீழே விழுந்துருச்சுன்னா, என் கதவை சாத்திட்டு கூட்டி பெருக்கி அந்த பாட்டியம்மா மாதிரி, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வர பாட்டியம்மா மாதிரி கூட்டி பெருக்கி யாராவது பையில் இருக்குமா அப்படின்னு. ஆனால் தாவீது 1,00,000 தாளந்த பொண்ணை ஆண்டவருக்கு என்ன பண்ண, என் சிறுமையிலே தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணுங்க, தாவீது கொடுக்கிற மேன்மை. ஆமாம், நான் ஆலயத்திற்காக எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், ஆலயத்திற்காக எவ்வளவு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், ஆலய உலகத்துக்காக அவ்வளோ ஓடுறீங்க, பிரயாசப்படுறீங்க. மிஞ்சி போனால் தீபாவளிக்கு 20,000 ரூபா கொடுத்து என்ன பண்ணுங்க, அதோட முடிச்சிருவாங்கங்க. ஆனால் என்னுடைய ஆலயத்தில் காத்திருந்து பாருங்க, நித்தியமாய் என்ன பண்ணுங்க, கர்த்தரனுக்கு என்ன பண்ணுங்க, போஷிக்கிறவராய், நடத்துகிறவராய், மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமே. என்னென்ன பிரசங்கத்தைக்கு ஆரம்பிக்கல, இனிமே தான் பிரசங்கமே ஆரம்பிக்க போகிறேன். யாத்திரையாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் 2வது வசனம். சரி, 2ஆம் அதிகாரம் 1 வசனம். 2ஆம் அதிகாரம் 1 வசனம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். போதும், 3 மாதம் என்ன பண்ணுங்க, அந்த பிள்ளையை ஒளித்து வைத்தாள். மோசையை 3 மாதம் ஒளித்து வைத்தாங்க. ஏன்னா அந்த நாட்களில் பார்வோன் என்ன பண்ணுங்க, எல்லா ஆண் குழந்தைகளையும், இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் அவர்களை வெட்டி சங்காரமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டதுனால என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய 3 மாசம் ஒளிச்சு வைக்கிறாங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம் வாசிங்க. இதே சம்பவம் தான், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா அங்க இருக்கும். வாசிங்க. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தகப்பன் வீட்டில் வளர்க்கப்பட்டான். போதும், தகப்பன் வீட்டில் வளர்க்கப்பட்டான். தகப்பனுடைய வீடு என்றால் கர்த்தருடைய ஆலயம் என்று அர்த்தம். தகப்பனுடைய வீட்டில் எந்த பிள்ளைகள் வளர்கிறார்களோ அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எந்த பிள்ளைகள் தகப்பனுடைய வீட்டில் வளராதிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. தகப்பனுடைய வீட்டில் வளர்ற பிள்ளைகள் அவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள். தகப்பனுடைய வீட்டில் வளர்ற பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும், வல்லமை இருக்கும், கிருபை இருக்கும். யார் ஒருவர் தகப்பனுடைய வீட்டில் வளராத இருக்கிறார்களோ, எந்த பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காம வளர்தோ அந்த பிள்ளை எப்படி தான் இருக்கும்?
தகப்பனுடைய வீட்டில் கீழ்ப்படியாமல் வளர்ற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? தருதலையாக இருக்கும். தகப்பனுடைய கர்த்தருடைய ஆலயத்தில் கீழ்ப்படியாமல் வளர்ற பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க, தாறுமாறாக இருப்பாங்க. ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று வீட்டுக்கு அடங்கணும், இல்லைனா ஊருக்கு அடங்கணும், இல்லைனா எங்கேயாவது யாராவது போலீஸ்காரங்க வச்சு பிரின்னு பிரிச்சுருவாங்க. ஆமாங்க. இன்றைக்கி பல நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் பல நேரத்தில் நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய, ஆலயத்தில் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறேன்? ஆலயத்தில் இன்றைக்கி ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளைகள் போகிறாங்க. உங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுங்க, 8 மணிக்கு பஸ் அப்படின்னாக்கா அந்த பிள்ளைகள் 7 மணிக்கு தான் எந்திரிக்கும். 7 மணிக்கு எந்திரிச்சு அடித்து பிடிச்சி அந்த பிள்ளைகளை குளிக்க வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு சமையல்லாம் செய்து அந்த பிள்ளைகளுக்கு குண்டா சட்டி பாத்திரம் தண்ணி கிண்ணி லஞ்ச் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அந்த பிள்ளைகளை அனுப்புறதுக்குள்ளார என்ன பண்ணுங்க, பூகம்பம் வந்து சரியான மாதிரியே இருக்கும். டெய்லி 8 மணிக்கு அந்த பிள்ளைகளை வண்டி ஏத்தனா தான் ஆமாம் மூச்சு, அப்போ தான் மூச்சு வரும். அப்பா அடுத்தது இன்னொருத்தர் இருப்பார், நம்ம வீட்டுக்காரர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு என்ன பண்ணுங்க, அவர் இந்த பிள்ளைகளுக்கு இப்போ நாளைக்கு ஸ்கூலு 10 நாள் சந்தோஷமாக இருந்தோம், பெருமூச்சு விட்டுட்டு இருந்தோம். ஆனால் நாளை தினத்தில் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிருவோம் வேலையை. இருமா ஒன்று வந்து இருமா டைம் ஆகுது இதையே சொல்லிகிட்டு இருப்போம். எனக்கு ஹோம்ஒர்க் எழுதுனியா, அது எழுதுனியா, இது எழுதுனியா எல்லாத்தையும் பார்த்து வைப்போம். நான் கேட்குறேன், இதெல்லாம் பார்க்குறீங்களே, உங்கள் பிள்ளைக்கு சர்ச்சுக்கு வரும்போது நோட்டு கொடுத்து அனுப்புறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு நோட்டு கொடுத்து அனுப்புறீங்களா? ஒரு பேனா கொடுத்து அனுப்புறீங்களா? ஆனால் என்ன பண்ணுங்க, கிரையான்ஸ் கொண்டு வர பிள்ளைகளுக்கு கொடுத்து கிறுக்கு. அவன் சிரிக்கிறான், ஐயோ என்னை போட்டு கொள்றாங்கடா. என் பிள்ளைகளுக்கு பைபிள் கொடுத்து அனுப்புறீங்களா? அப்படியே கைவீசம்மா கடைக்கு முட்டாய் வாங்கலாம். ஆமாம், இன்றைக்கி வந்து குறுக்குறை, அது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு என்ன தொல்லை பண்ணாத. இல்லைங்க, என்னங்க நடக்குது சர்ச்சில்? பிள்ளைகளுக்கு நோட்ஸ் கொடுக்கறதுக்கு எழுதுறதுக்கு இப்போ பழக்கினாதாங்க. அவன் ஸ்கூலில் எழுதுறானா எழுதலையா அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்து என்ன பண்ணுங்க, ஒரு பொண்ணை பார்த்தேன், இங்கே தான் ஒரு பொண்ணை பார்த்தேன், உள்ளே உட்காந்து மொபைலில் இதை பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. ஐயா பாட்டு பாடிட்டு இருக்கும்போது உள்ளே உட்காந்து நோண்டிகிட்டு இருக்குது. எனக்கு வந்துச்சு கோவம், கர்த்தருடைய பிரசன்னை இருக்கிற இடத்துல வெளியில் உட்காந்து ஒருத்தர் மொபைல் நோண்டிகிட்டு இருக்கிறாங்க, கிறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே கிறுக்குறன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கையே கிறுக்கி தான் போகும். சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்லி தான் தீரணும். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் முடிச்சு நான் பாட்டில் போயிடுவேன். ஏன்னாக்கா கர்த்தர் என்னை வந்து ஒரு ஸ்பெஷல் டாக்டராக தான் வச்சுருக்கிறாரு. ஆமாம், கிழிக்க வேண்டியது கிழிக்கணும், ஒட்ட வேண்டியது எதுக்கும் பிதுக்க வேண்டியது பிதுக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுங்க, நல்லா இருக்கும். சொல்லுங்களேன். ஆமாங்க, நம்ம பல நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, அடங்கி இருக்கணுங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, இல்லை நான் வெளியில் எப்படி வேணா இருக்கலாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னாக்கா நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமேன்னு சொல்லாமே, நான் கர்த்தருடைய பிள்ளை. அப்போ பலருக்கு கையே வரமாட்டேங்குது. என் மேலே நீங்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்லை. கர்த்தருடைய ஹாஸ்டலில் வளர்கிற பிள்ளைகளுக்கும் வீட்டில் வளர்கிற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? வீட்டில் இந்த பிள்ளை வளர்றான் அப்படின்னாக்கா, இவனை கடைக்கு போயிட்டு வானாக்கா இவனுக்கு ஒரு 5 ரூபா டிப்ஸு கொடுக்கணும். இவனுக்கு மாமூல் கொடுத்தாதான் இவன் என்ன பண்ணுவான், இவன் போயிட்டு வருவான். இல்லைனாக்கா போகவே மாட்டான். இல்லை அப்படின்னாக்கா இவனே மாமூல் எடுத்துருவான். 5 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு இவனே விற்றுருவான். ஒரு பொருள் வாங்கிட்டு வச்சுறான். ஏன் அப்படின்னாக்கா இவனுக்கு. ஆனால் இதுவே ஹாஸ்டலில் வளர்கிற பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அது ஹாஸ்டலில் வளர்கிற பிள்ளைகள் யாருங்கிறது அவங்க, இதெல்லாம் ஹாஸ்டலில் வளர்கிற பிள்ளைங்க. இது இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. எனக்கு நல்ல சூழ்நிலையெல்லாம் இருக்குங்க, ஆனால் என்ன பண்ணது, வர்றதுக்கு ஆமாம் நேரம் இல்லை. லைவ் இல்லையா? சரி. நிறைய பேர் இன்றைக்கி ஏங்க தெரியுங்களா, வீட்லேயே உட்காந்துருந்து ஆராதனை, வீட்லேயே உட்காந்து திருவிருந்து, வீட்லேயே உட்காந்துருந்தா அப்படின்னா நைட்டியில் உட்காந்துருப்பாங்க, டவுசரில் உட்காந்துருப்பாங்க. இப்படிலாம் உட்காந்து அவங்க ஆராதனை பண்ணும்போது அந்த ஆராதனை ஆண்டவர் மகிமைப்படுவாரா? இல்லைங்க.
இன்னைக்கு ஆலயத்தில் வருகிற பிள்ளைகள், ஹாஸ்டலில் வளர்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, வீட்டில் ஒரு 10 நாள் அம்மா அங்கே தான் நான் கஷ்டப்படுறேன், இங்கேயும் வந்து நான் கஷ்டப்படணுமா, இங்கேயும் என்ன வேலை வாங்கணுமா, அதோட 10 நாள் போயிடுவோம். அப்பா அம்மாவுடைய உறவு இருக்காது, அப்பா அம்மாவுடைய அன்பு இருக்காது, அப்பா அம்மாவுடைய எதிர்பார்ப்பு இருக்காது. அவன் அப்படியே வளருவான். நான் ஹாஸ்டலில் வளர்கிற பிள்ளை கல்யாணம் பண்ணி பாருங்க, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து இப்போ வீட்டில் யாருக்குமே என்ன பண்ணுங்க கீழ்ப்படியாது, அடங்கி இருக்காது, ஒரு என்ன பண்ணுங்க தாழ்ந்து போகாது. ஆமாங்க, தகப்பனுடைய வீட்டில் வளர்கிற பிள்ளைகள் அவள் ஆசீர்வதிப்பார்கள். இந்த காலத்தில் என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தை பேசிட்டா போதும், சர்ச்சில் எச்சரிப்பாருங்க, கடிந்து கொள்ளுங்க, என்ன பண்ணுங்க பரிசுத்தமாயிருங்கன்னு சொல்லி பேசிட்டா, இந்த பாஸ்டர் என்னை தான் பேசுறாரு, இந்த பாஸ்டர் என்னை தான் என்ன பண்ணுங்க பொடி வச்சு பேசுறாரு. பொடியும் வைக்கல, அப்ப மூக்கு பொடி வைக்கல, மூக்கு அதெல்லாம் இல்லைங்க. சபைக்குள்ள எச்சரிப்பு இருக்கணுங்க. சபைக்குள்ள எச்சரிப்பை கொடுக்கிறதா சபை, உருவாக்குறதா சபை, பலப்படுத்துறதா சபை, பயன்படுத்துறதா சபை. கர்த்தர் அதுக்காக தான் சபையை வச்சிருக்கிறாரு. ஆமா, பிள்ளைகளை வீட்டில் வளர்ற பிள்ளைகளை திட்டுவாங்க தான், அடிப்பாங்க தான், மிரட்டுவாங்க தான், ஆனா அந்த பிள்ளைகள் ஒழுக்கமா வளரும். தகப்பனுடைய வீட்டில் வளர்ற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. 4 விஷயங்கள் வேகமாக சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதல், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஃபர்ஸ்ட் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். இப்படி இருக்க 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். மோசே தேவனுடைய வீட்டில், ஆமா, தேவனுடைய வீட்டில் மோசே எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராயிருந்தாங்க. நீங்க தேவனுடைய வீட்டில் உண்மையா இருக்கிறீங்களா? மோசே தேவனுடைய வீட்டில் எல்லா இடத்துல உண்மையுள்ள மனுஷனாக இருக்கிறார். என்னாகமம் 12ஆம் அதிகாரம், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம், வேகமா வாசிங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன், சொப்பனத்தில் அவனோடு பேசுகிறேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இது யார் சொல்றது? ஆரோன் சொல்லல. அவங்க யார் சொல்றது? இது மீரியாம் சொல்லல. இது யார் சொல்றது? ஏதோ ஒரு கூட இருக்கிற மனுஷன் சொல்ல, யோசுவா சொல்லல. இந்த காரியத்தை, சம்பவத்தை யார் சொல்றது? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையில் உள்ளவனாய் இருக்கிறான். ஆமா, தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோமா? கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணுங்க, கொஞ்சத்தில் உண்மையுள்ள மனுஷன் அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். தேவனுடைய சமூகத்தில் திறந்த இருதயத்தோடு தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க, அர்ப்பணிச்சு உட்கார்ந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. உண்மையா ஆராதனை பண்ணி பாருங்க. உண்மையா தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து பாருங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமே. ஆமாங்க, ஜெபத்தில் உண்மையா இருக்கிறனா, வேத வாசிப்புல உண்மையா இருக்கிறனா, தசமபாக காணிக்கையில உண்மையா இருக்கிறனா, இல்ல அப்படின்னாக்கா நான் தசமபாக காணிக்கையில எப்படி இருக்கிறேன்? இல்ல வஞ்சிக்கிறனா, ஏமாத்துறனா? இல்லைங்க, இந்த மாசம் நிறைய செலவு இருக்குது, அதனால என்ன பண்ணுங்க, ஒரு 10 ரூபா அட்டையை போடுறோமா? இல்லைங்க, தசமபாக காணிக்கையில கர்த்தருடையது, தசமபாகம் கர்த்தருடையது, ஜெபம் கர்த்தருடையது, வேத வாசிப்பு கர்த்தருடையது. இப்ப வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருப்போம். சங்கீதம் 23:1. ஆமா, இதை எடுக்க வேண்டாம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். இப்போ மொபைல் வந்திருக்கோம், ஃபோன் வந்திருக்கோம். நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன், உண்மை போச்சு, உண்மை போச்சு. பாட்டு பாடிட்டு இருப்பேன், ஆராதிச்சுட்டு இருப்பேன், ஒரு மாதிரி கர்ற கர்ற கர்றன்னு கத்தும். அப்படி கத்துன உடனே என்ன பண்ணுவேன், எடுத்து ஃபோன் பேசுனா உண்மை போச்சு. தேவனுடைய சமூகத்தில் இங்கே வந்திருக்கிற நீங்க என்ன பண்ணுங்க, 2 மணி நேரம் உங்க ஃபோன் ஆஃப் பண்ண முடியாதா? 2 மணி நேரம் என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு எல்லாம் அவ்வளோ பெரிய, நம்ம அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா, இல்லைன்னா அவ்வளோ பெரிய ஜனாதிபதியா, இல்லைனாக்கா நம்மளோட ஜனாதிபதியிலேருந்து ஃபோன் வருதா, இல்லைனா இங்கே இருக்கிற முதலமைச்சர்லேருந்து ஃபோன் வருதா? இல்லைல்ல. அப்புறம் என்னங்க ஃபோனை வச்சு என்ன பண்ணுங்க, நோண்டிட்டு வெளியில் போயிட்டு நான் உண்மை போயிடுச்சியா?
வரும்போதே அந்த இளவு அதை ஆஃப் பண்ணி தான் கொஞ்சம் போட்டு வர்றது. கொஞ்ச நேரமாக நிம்மதியாக இருக்கலாம்ல, சைலண்டில் வேறு போடுவாங்க. பாக்கெட்டில் கிர்ரு கிர்ரு கிர்ருன்னு அப்படியே எடுத்து என்ன பண்ணுவாங்க, இதை பார்ப்போம். ஐயோ முக்கியமான ஆளாச்சே. எந்த முக்கியமாக? ஆண்டவரோடு அவங்கள முக்கியமானவங்களா? ஆண்டவரோடு அவங்கள மேன்மையானவங்களா? ஆண்டவரோடு அவங்கள கனத்துக்குரியவங்களா? இல்லை. அப்புறம் ஏங்க அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹானர் கொடுக்குறோம்? குடும்பத்தில் உண்மையாக இருக்கிறேனா? ஏங்க நான் குடும்பத்தில் உண்மையாக இருக்கேன், என்னை குறித்து என்னுடைய பையன் சாட்சி கொடுக்கணுங்க. எங்கள் அப்பா நல்லவர், என் மனைவி என்னை குறித்து சாட்சி கொடுக்கணுங்க. என் கணவர் நல்லவராக இருக்கிறார். இல்லை அப்படின்னாக்கா என் கணவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். எனக்கு அது சொல்லலாக்கா நான் உண்மை இல்லைன்னு அர்த்தம், சாட்சி இல்லைன்னு அர்த்தம். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை சபைகளில் வளர்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, சாட்சியோடு இருப்பாங்க. நான் வந்து ஜெபிக்கிறதோ பிரசங்கம் பண்ணுறதோ இல்லைனாக்கா ஊழியர் செய்கிறதோ இல்லைனா சபைக்கு வர்றதோ கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறதோ பெருசு இல்லைங்க. நான் இந்த சமுதாயத்துக்கும் என் சபைக்கும் என் குடும்பத்துக்கும் நான் சாட்சி உள்ளவனாக இருக்கணும். அதுக்காக தான் சபையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமாம், இந்த அண்ணன் என்னை பார்த்து சாட்சி சொல்லணும். ஆனால் இவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. என் வீட்டுக்கு வந்து பாருங்க, என்னை வீட்டுக்கு வந்து பாருங்க. என் வீட்டில் என் பிள்ளை வரும்போது அப்பான்னு ஓடி வர்றானா இல்ல அப்பா வர்றாரு ஒளிஞ்சிக்கிறானா? என் பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, எனக்கு தலைவலியா இருக்குது, அப்படியா இருக்கிறாங்களா? என் பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்காங்களா? அன்பா இருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கணவன் மனைவியினுடைய உறவு எப்படி இருக்குது? ஆமா, கணவன் மனைவி பிள்ளைகளுடைய உறவுகள் எப்படிப்பட்டதா இருக்குது? நேசிக்க முடியுதா? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், 14 வச்சுக்கோங்க, 31ஆம் அதிகாரம் 10வது வசனம். அக்கா நீங்கள் மைக்கில் வாசிக்க வேண்டாம், பொதுவாக எல்லாமே இங்கே இருக்கிற திருமண மாணவர்கள் கண்டிப்பாக எடுங்க. இருங்கக்கா, ஒரு நிமிஷம்க்கா, எல்லாரும் எடுத்துக்கலாமா? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம். பக்கம் சொல்லிடுங்கக்கா. 790ஆம் பக்கம். வாசிங்கக்கா. இருங்கய்யா, அந்த வசனத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க. நான் குணசாலியாக இருக்கிறேனா? என்னை ஏன் மூஞ்ச பார்க்காதீங்க, அந்த பைபிளில் இருக்கிற அந்த வார்த்தையை படிங்க. இப்போ யாரோ சத்தமாக வாசிங்க. ஐயா உங்களை இல்லையா, நான் பிற்பாடு உங்களுக்கு வர்றையா. யாராவது ஒருத்தர் வீட்டுக்கார் வந்திருக்காரா? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன். ஆமாம், கண்டுபிடிக்க முடியுமா? எங்க சாலமோனே தோத்துட்டாருங்க. 1000 பொண்டாட்டி, 300 பொண்டாட்டி, 300 மறுமணி ஆட்டி அவரை தேடி பார்த்தார். ஊர் முழுசும் 1000 பொண்டாட்டி, யார் பிள்ளைனே தெரியாது. ஒரு கிராமமே. அவர் தேடி பார்க்குறாரு, ஏதாவது ஒன்று இருக்குமா? குணசாலியான ஸ்திரீய உங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட டேன்னு சொல்லல. பாடா போடா. உங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரா? வரல. ஏன்? அவன் வந்தானா பொழந்துருவன் நான் அவனை. இல்லைங்க, இருக்கிறாரு. ஆமாம், நிறைய அடி வாங்கி தான் அவர் தாடி வளர்த்துருக்கிறாரு. ஏன் சோக? ஆமாம், சோகத்தோடு தான் உட்காந்துருக்கிறார் மனுஷன். அப்பா அப்பா இன்றைக்கி தாண்டா எங்களுக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. இல்லைங்க, குடும்பத்தை உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையினால் இடித்து போடுகிறாள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ உங்கள் கையில் தான் உங்கள் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். இருக்கிறீங்களா? பின்னாடி வருவேன். புத்தி இல்லாத ஸ்திரீயோ உன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். புத்தி உள்ள ஸ்திரீ கல்யாணமான உடனே இருக்கும் பாருங்க அன்பு. கல்யாணமான உடனே அவர் மேலே இருக்கிற பாசம் அப்படியே பொங்கு வரும், கடல் பொங்கி வர்ற மாதிரி.
நேற்று ராத்திரி நான் வந்து இப்போ பீச்சில் ப்ரேயர் வாக் பண்ணும்போது பார்த்தினாக்கா அந்த அள்ள அப்படி மேலே தூக்கி அடிக்குது. அப்படி இருக்கிற மாதிரி அன்பு அந்த தூக்கி அடிக்கும். இன்னும் 4 நாள் 5 நாள் கழித்து பாருங்கள், பின்னாடி போயிடும். அத்தான் பொத்தான் வாங்க போங்க மரியாதை எல்லாம் கிடைக்கும். 10 நாள், 1 மாதம், 2 மாதம். ஒரு நாள் எங்கள் கிராமத்து பக்கத்தில், திருவண்ணாமலை பக்கத்தில், கிராமத்து பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். அங்கே என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்த மாதிரி நம்ம தம்பி தங்கச்சி வந்திருந்தாங்களே, ஆமாம், அவங்கள மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரு புது மன தம்பதிகள், வாமா எங்கள் ஊர் பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, வயல் ஓரமாக நடந்து போனாங்க. இவர் முன்னாடி போகிறாரு, இவர் இந்த அம்மா பின்னாடி வருது. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி அந்த ஒரு முள்ளு குத்துன உடனே இந்த அப்படின்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. என்னம்மா அப்படின்னு திரும்பி பார்த்த உடனே முள்ளு குத்தி ரத்தம் வந்துருச்சு. இவருக்கு அன்பான கணவன் புருஷன் அப்படி என்ன பண்ணாரு, முள்ளை பிச்சு எடுத்து கல்லில் வச்சு, ஏன் பொண்டாட்டியை குத்திட்டியா அப்படி நச்சு அடுத்தது குத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, முள்ளை குத்தி அவர் எரிஞ்சு போயிட்டார். அதுக்கு பிறகு ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் வாமா வயல்வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். மறுபடியும் என்ன பண்ணுறது, முள்ளு குத்துன உடனே இப்போ இவர் என்ன செய்கிறாருனாக்கா, அந்த அம்மா அது மறுபடியும் சவுண்டு, மறுபடியும் என்னன்னாக்கா என்னம்மா அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்த உடனே முள்ளு குத்திருச்சுங்க. ஏமா முள்ளு இருக்குன்னு பார்த்து தெரியுமில்ல, பார்த்து நடக்கலாம்ல, முள்ளு இருக்கு தெரியுமில்ல, பார்த்து நடக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ளை பிடுங்கி தூக்கி போட்டுட்டு வாமா நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு இப்போ மறுபடியும் நடந்து போகிறார். ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது முள்ளு குத்திருச்சு. அப்படின்னு சத்தம் வருது. சனினே முள் இருக்குன்னு தெரியுதுல்ல. இப்போ என்ன ஆயிடுச்சு, சனியனே. ஆமாங்க, இல்லைங்க, குடும்பம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. குடும்பத்தினுடைய அஸ்திபாரமே நீங்கள் தான். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நாள் டீ கொடுக்குற மாதிரியே 15 வருஷமானாலும் டீ கொடுக்க கற்றுக்குங்க. உனக்கெல்லாம் ஒரு டீ ஒரு கேடா, உனக்கெல்லாம் ஒரு டீ கேடா. காலையிலே வர்ற வார்த்தை சுப்ரபாதம் ஒரு போல் இருக்குது. சோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமாம், இன்றைக்கி எப்படிங்க இருக்கிறோம் நம்ம குடும்பத்தில், கணவன் மனைவி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி சாட்சியோடு இருக்கிறேனா, கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேனா? உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு பாருடா. என்ன பண்ணுங்க, என்னை வந்து சிதம்பரத்தில் கேட்டாங்க, சீர்காழியில் கேட்டாங்க, மாயவரத்தில் கேட்டாங்க, கும்பகோணத்தில் கேட்டாங்க. கிரகம் எதிராக இருக்கும் இல்லைங்க. நம்ம இப்படி தான் சனியனே நாயே பேய என்ன எங்காலே சிரிக்கிறார். வந்திருக்காங்களா வீட்டம்மா? பின்னாடி இருக்கிறாங்களா? அப்பா சாமி. ஆமாங்க, இன்றைக்கி பல நேரத்தில் இப்படி தாங்க நம்ம இருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம குடும்பத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்குறாருங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? 15 வருஷமானாலும் என்ன பண்ணுங்க, அவங்க எப்பயுமே யங்ஸ்டராக இருந்து பாருங்க. எப்போது கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணுங்க, ஒன்று இணைஞ்சு நின்று பாருங்க. அதுதாங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம். இல்லை நான் எவ்வளோ வேணால் சம்பாதிப்பேன், என் வீட்டுக்கு நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. இல்லைங்க, உங்களை கர்த்தர் எப்படி தரமாக வச்சிருக்கிறாரு. உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவனாக இருக்கு, நீங்கள் எப்படி நல்ல கிரீடமாக இருக்கிறீங்களா? நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். கிரீடமா இருக்கிறீங்களா இல்ல ஒடுங்கி போன சொம்பா இருக்கிறீங்களா? எல்லாரும் பார்த்து கேட்கிறேன், உங்க புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறீங்களா இல்ல உடைஞ்சு போன, இல்லைனாக்க நசுங்கி போன ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கிறேனா? எப்படி இருக்கிறேன் நான்? கர்த்தர் உங்கள் கையில் தான் உங்கள் குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. பல குடும்பங்களில் பார்க்கும்போது மனைவிமார்கள் எப்படி இருக்கிறாங்கனாக்கா, என்ன பண்ணுங்க, அந்த துன்பத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் மரணம் நம்ம பிரிக்க மட்டும். எங்கள் தம்பி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன சொன்னியப்பா? ஆமாம், இன்பத்திலும் துன்பத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் கடைசி வரைக்கும் நீ எனக்கு வந்து வேலைக்காரி. ஆமாங்க, இன்னைக்கு நிறைய பேர் உங்கள் வீட்டில் என்ன தெரியுமான்றாங்க, காலையில் எந்திரிச்சிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணுங்க, இவங்க இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சமைக்கணும், துணி துவைக்கணும், வேலைக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும். அக்கடான போய் படிக்கும்போது தான் அப்போ தான் சொந்தக்காரங்க வந்து நிற்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து வேலை செய்கிறதுக்கு யாருனாக்கா வீட்டுக்கு வேலைக்காரியாக என்ன பண்ணுங்க உங்களை அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க. எப்போ? அந்த கல்யாணத்தன்னைக்கு. ஒரு சொந்தம், ஒரு நிம்மதி, ஒரு உங்கள் மனைவியை நேசிக்க முடியுதா? இவங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுதா?
இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? இவங்களுக்குள்ள இருக்கிற வேதனை, இவங்களுக்குள்ள இருக்கிற மன அழுத்தங்களை கணவனாகிய நீங்க உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுதா? இவங்களுக்குள்ள நிறைய உங்களோட பேசணும், உங்களோட ஏதாவது சில வார்த்தைகளை பேசணும், உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்கங்க. அப்பதான் என்ன பண்ணுங்க, டயர்டா இருக்கு, விட்டுருமா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதமா, டீ மாத்திரை கொண்டு வச்சுட்டு போயிரு. அவங்களுடைய வேதனையை அவங்க அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாதுங்க, அவங்களோட பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியாதுங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்ல முடியாதுங்க, அக்கம் பக்கத்தில் சொல்ல முடியாதுங்க. அவங்க யார்கிட்ட தெரியுமா சொல்லணும்? உங்கள்கிட்ட தாங்க சொல்றதுக்கு எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனங்கள், பாதிப்பு, அந்த நெருக்கத்தை உங்கள்கிட்ட சொன்னா சரியாகும் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட பல நேரத்தில் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பல தோல்விகளோடு தான் இருக்கிறாங்க. ஐயா, நான் எவ்வளோ வேணால் சம்பாரிச்சு கொடுக்கலாம் ஐயா, ஆனால் இந்த 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 ஆத்துமா இருக்காங்க பார்த்தீங்களா, என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டு என்னம்மான்னு கேட்டிருக்கிறீங்களா? என்னைக்காச்சும் உட்காந்து கல்யாணத்தன்னைக்கு பேசுனீங்கல்ல, பக்கத்தில் உட்காந்து பேசுனீங்கல்ல, நீ பேசியிருக்கிறீங்களா? எனக்கே 1008 தலைவலி, இதில் நீ ஒரு தலைவலி, ஒன்றை வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயம் இல்லை சார். அவங்களோட உட்காந்து பேசுங்க, தயவுசெய்து சொல்கிறேன் நான். நீங்கள் உலகத்துக்கு எல்லா இடத்துலையும் இங்கே உண்மையாக இருக்கலாங்க, உங்கள் மனைவிட்ட உண்மையாக இருக்கிறீங்களாங்க? நான் இன்றைக்கி வந்திருக்கிறேங்க, நான் நேற்று நைட்டை எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லிட்டேன், இங்கே போகிறேன், இங்கே இருக்கேன், இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும். இப்போ எனக்காக என்னுடைய மனைவியும் காலையில் போய் சண்டே சர்வீஸ் போயிட்டு வந்துட்டு இப்போ ஜோம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நேற்று எனக்காக என்ன பண்ணுங்க, உபவாசம் போட்டு என் மகனும் என்னுடைய மனைவியும் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணுறாங்க. உங்களோட உட்காந்து பேச முடியுதா? என்னமோ டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுற குடும்பமாங்க அது. குடும்பத்தில் உண்மை இல்லைங்க. எதுக்குங்க சபை? சபை நம்மளை உருவாக்கி இணைக்கக்கூடிய இடங்க சபை. நம்ம மிலிட்ரி மேன் மாதிரி என்ன பண்ணுங்க, உட்காரு, நில்லு, ஏந்திரி, என்ன பண்ணுங்க, இது என்னங்க பரேடு எடுக்கிற மாதிரி இடங்க அது உங்கள் வீடு? அப்படியே நான் ஸ்டிப்பாக அயன் பண்ண மாதிரியே அப்படியே நின்ட்டு அப்படியே வந்தேன்னு வச்சுங்களேன், டேய் அப்படின்னாக்கா அது அதெல்லாம் அங்கங்கங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் நான் பாஸ்டர் மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. டேய் ஜோமன்றியா, டேய் பாட்டு பாடு, டேய் அதை நில் முட்டி போடு, டேய் அப்படின்ட்டு வச்சுங்களேன். ஐயோ, இந்த ஆள்கிட்ட நான் பிறந்தேன் பாரு, என் பிள்ளை என்னை பார்த்து சொல்லுவான். பேசாமல் பக்கத்து வீட்டில் அவங்க பாரு அந்த பிள்ளைகள் ஜாலியாக இருக்கிறாங்க. இல்லைங்க, பிள்ளைகளோட அன்பை தோள் மேலே கை போடுங்க. எங்கள் அப்பா என் கூட ஒரு நாள் பேசுனதே கிடையாது. சாகிற வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு 83 வயசில் செத்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கள் அப்பா கிட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே நான் பேசுனதே கிடையாது லைஃப்பில். ஆனால் என் பையன்ட்ட சொன்னாடே, எங்கள் அப்பா மாதிரிலாம் இல்லை, எங்கள் அப்பா என் பையன்ட்ட நான் தோள் மேலே கை போட்டு தான் நான் போவேன். நான் அப்படியே ஃப்ரெண்டாக தான் இருப்பேன். கண்டிக்க வேண்டியதை கண்டிப்பேன், திட்ட வேண்டியதை திட்டுவேன், தோள் மேலே கை போடுவேன். உங்கள் பிள்ளைகளோட குடும்பத்தோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து பாருங்கள், சாட்சியோடு இருந்து பாருங்கள். எனக்கு கல்யாணமாகி 14 வருஷம் ஆச்சு, இந்த சப்ஜெக்டை பேசுறதுக்கு தகுதி உண்டு. இங்கே காணிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா இது பாஸ்டர் கொடுத்த காணிக்கை அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு என் மனைவிட்ட கொடுப்பேன். என் மனைவிட்ட கொடுத்தவொடனே அவங்க முட்டி போட்டு ஜோம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே இது 1000 மடவாக அங்கே சபைக்கு ஆசீர்வாதம் வரணும் ஆண்டவரே, அந்த பாஸ்டர் பேரை எழுதி வச்சு எங்கள் மனைவி என்ன பண்ணுங்க, ஜோம் பண்ணுறாங்க. யாரெல்லாம் காணிக்கை கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பேரெலாம் எழுதி வச்சு அவங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சபை வளரணும், இன்னும் 1000 மடங்கு அந்த சபைகள் வளர்ந்து பெருகணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் முதல்ல என்ன எடுத்து என்ன செய்யணாக்கா, தசமபாக காணிக்கையில் கொண்டு கொடுத்து பாருங்க. இன்னைக்கு பல நேரத்தில் தசமபாக காணிக்கையில் தாங்க திருடுறோம். நம்ம தசமபாக காணிக்கையில் தாங்க கர்த்தருடைய அங்கே கை வைக்கிறோம். அதனால தாங்க பல நேரத்தில் எனக்கு ஆசீர்வாதம் வரல. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் 14ஆவது வசனம் வாசிங்க தயவு செய்து எல்லாம் எடுங்க. அதுக்கு மேல வசனத்தை வாசிங்கக்கா. உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரர்களும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. கண்ட இடமெல்லாம், ஆமா எல்லாம் எடுத்துக்கங்க, கண்ட இடங்களில் எல்லாம் உங்கள் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் சொல்லல.
கண்ட இடத்துல சர்வாங்க தகன பலிகளை செலுத்தக்கூடாது. ஜிபே, அந்த பே, இந்த பே, கூகுள் பே, எல்லாம் பேய்க்கு, எந்த பேய்க்கு அனுப்பக்கூடாது. உங்க சபைக்கு தான் தசமபாக காணிக்கை. ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? ஏங்க உங்களுக்காக தாங்க அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க, புலம்புறாங்க, கதறாங்க. ஒரு மழை வருது, பனி எடுக்குது, குடும்பத்தில் பிரச்சனை. நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவீங்க, 1 மணிக்கு ஃபோன் பண்ணுவீங்க. ஆமாம், வயிற்றுல அந்த குடும்பத்தில் நெருக்கமாக இருக்குது, பாஸ்டர் வாங்க. அவங்க என்ன பண்ணுங்க, குடும்ப பிள்ளைகளை விட்டுட்டு என்ன பண்ணுங்க, பைக் எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுங்க, குடும்பத்தில் உட்காந்து பேசி சமாதானப்படுத்திட்டு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சு வீட்டுக்கு வருவார். இவருக்கு வந்தா என்ன, இப்போ ஒரு நோட்டு கலர் வந்திருக்கு, 100 ரூபா நோட்டு கலரு. என்ன கலர் அது? பர்பிளா? ஆமாம், அந்த கலரை இங்கே அனுப்புவீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வந்துச்சு ஆரஞ்சு கலர், 2000 ரூபா நோட்டு. கூகுள் பேய் அங்கே போகும். எந்த பேய்? ஆமாம், ஃபோன் பேய் அங்கே போகும். உங்களுக்காக கஷ்டப்படுறவங்க, உங்களுக்காக கதறவங்க, உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவங்க, உங்களுக்காக பிரயாசப்படுறவங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்னாக்கா, பாஸ்டர் எனக்காக பிரயாசப்பட்டார், இருந்தாங்க பாஸ்டர் 100 ரூபா. அது வேற ஒரு கவரு. எப்படிங்க ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? ஏங்க இதில் உண்மை இருக்கணுங்க. 10,000 ரூபா வந்துச்சுன்னா 100 ரூபா வைங்க, 1000 ரூபா வைங்க. கண்ட இடத்துல தசமபாக காணிக்கையில செலுத்தாதபடி எச்சரிக்கையாயிரு. நான் சொல்லல, சத்திய வேதம் சொல்லுது. இது மாறுச்சுன்னா இதில் எந்த டிக்ஷனரியில் கூட நீங்கள் போய் தேடி பாருங்க. இது தப்பாக இருந்துச்சுன்னா என்ன நிற்க வச்சுக்கலுங்க, இந்த மாதிரி சொல்லுது. இல்லை, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு தான் வரணும். கண்ட இடத்துல செலுத்துறோனாக்கா எனக்கு ஆசீர்வாதமே கிடையாது. அதனால் இன்றைக்கி ஏன் தெரியுங்களா, பல இடங்களில் சபைகள் வளர மாட்டேங்குது. இன்றைக்கி உங்கள் பல இடங்களில் சபைகள் வளரக்கூடாதபடிக்கு பொருளாதாரமே என்ன பண்ணுங்க, சாத்தான் கை வைக்கிறாங்க. இந்த லாக்டவுனுக்கு பிறகாக இன்றைக்கி எல்லா சபைகளும் என்ன பண்ணுங்க, பிளாக் ஆயிடுச்சுங்க. எல்லா சபைகளில் போக வேண்டிய தசமாக காணிக்க எல்லாம் என்ன பண்ணுது, இந்த டிவி, அந்த டிவி, இங்கே ஊழியக்காரங்க, அங்கே ஊழியக்காரங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பார்த்து மூஞ்ச பார்த்து ஜோம் பண்ணியிருக்காங்களாங்க? இல்லை உங்களை கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு ஜோம் பண்ணி ஆசீர்வதிச்சிருக்காங்களாங்க? என்னையா செய்யறோம் நம்ம சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு? சபை உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற இடம், சபை உங்களுக்காக பரிந்து பேசுகிற இடம், இதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகிற இடம். ஆனா நான் என்ன செய்றேன்? நான் யாருக்கு விரோதி இல்லை, பகையாளி கிடையாது. நீங்க சபைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மையை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள கூடாது இருக்கிறீங்க. கண்ட இடங்களில் தசம்பாகம் காணிக்கையில் செலுத்தாதீங்க. அது கர்த்தருடையது, கர்த்தருடைய பலிக்குரியது. அவங்க நல்ல ஊழியம் செய்கிறாங்களோ உங்களுக்கு தெரியுமா? அவங்க நல்லா தான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? இவங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்க. இவர்கிட்ட நான் இது வரைக்கும் நான் பேசவே இல்லை. பாஸ்டர் பேர் கூட எனக்கு தெரியாது. பாஸ்டருடைய பேர் கூட இது வரைக்கும் நான் கேட்கல. வெளியில் தான் உட்காந்துருந்தேன். வெளியில் உட்காந்து இது வரைக்கும் ஐயாட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. எதுக்கு நான் பேசுறதுக்காக இல்லை, அவர் அழைச்சிருக்கிறார், கர்த்தர் பேச வச்சுட்டு இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்தது இல்லை, இன்னும் ஒரு பாயிண்ட் முடிக்கல, இன்னும் 4 பாயிண்ட் இருக்குது. ஆமாம், இன்னைக்கு 12 மணிக்கு தான். ஏங்க ஒரு கல்யாணம் இருக்குது. எங்கள் தம்பி இன்னைக்கு கல்யாணமானா, ஒரு போன வாரத்தில் கல்யாணமானா. அந்த கல்யாணத்துக்கு எத்தனை பேர் போனீங்க? போல. பாடுறா டேய், பார்த்துக்கடா. உங்கள் நீ நாகர்கோயிலில் கல்யாணமா? சரி. நம்ம சபையில் ஒரு பையனுக்கு கல்யாணம், ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கிற ஒரு பையன். அந்த பையனுக்கு கல்யாணம். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கரிசனையாக வச்சான், பத்திரிக்கை வச்சான் எல்லாம். அந்த பையனுக்கு கல்யாணத்துக்கு எப்போ போவீங்க? அந்த கல்யாணத்துக்கு எப்போ போவீங்க? கல்யாணத்துக்கு எப்போ போவீங்க? அந்த கல்யாணத்து டைமில் போவீங்களா, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி போவீங்களா, இல்லைனாக்கா கல்யாணம் முடித்த பிறகு போவீங்களா? கல்யாணத்துக்கு நடக்கும்போது சிலர் அந்த பையன் ரொம்ப பாசமாக இருக்கிறனால முன்னாடி போயிடுவீங்க. அப்படி முன்னாடி போயிட்டு அந்த பையனுக்காக எல்லாத்தையும் எடுத்து குடும்பமாக செஞ்சு முடிச்சுட்டு வருவீங்க. இதே சபைக்குள்ள ஒரு பொண்ணு, அவள் அடங்கா பிடாரி, யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டா, அவளும் பத்திரிக்கை வச்சிருக்கிறா. அந்த கல்யாணத்துக்கு எப்போ போவோம் சொல்லுங்க? லேட்டாக போவீங்க. அடுத்தது
ஆனால் வாங்க உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. அடுத்தது பத்திரிக்கை வச்சுட்டாங்கங்க. வீட்டுக்கு வந்தாங்க, உங்களை தேடி அன்பாக பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டாங்க. எப்போ வருவீங்க, எப்போ போவீங்க? போவே மாட்டிங்களா? எப்போ போவீங்க? முடிஞ்ச உடனே போவீங்க. இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்தீங்க, இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே வந்தீங்க, பிடிச்சி வந்தீங்களா பிடிக்காமல் வந்தீங்களா? பிடிச்சி வந்திருந்தேன் அப்படின்னாக்கா நான் 8:25 உள்ளே வந்திருப்பேன். எனக்கு பிடிக்காத வந்ததுனால தான் 10:45 வரைக்கும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறோம். 8:30 மணிக்கு சர்வீஸு, 8:35 வந்தோம், 40க்கு வந்தோம், 50க்கு வந்தோம், 55க்கு வந்தோம். என்ன பண்ணுங்க, 9:10க்கு வந்தோம், 9:15க்கு வந்தோம், 10 மணிக்கு வந்தேன், 10:30க்கு வந்தேன், 10:45 வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ பிடிச்சி வந்தனா பிடிக்காம வந்தனா? ஆண்டவருக்கு பயப்படுகிற நான் எங்க வேணா போயிட்டு வரலாங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்ற நான் என்ன பண்ணுங்க, சனிக்கிழமை ஆயத்தப்படுத்தி வந்துடணுங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு. இன்னைக்கு ஒரு நம்முடைய முதலமைச்சர் கூப்பிட்றான்னு வச்சுங்க, ரங்கசாமி கூப்பிட்றாருன்னு வச்சுங்களேன், எப்போ போய் உட்காந்துருப்பீங்க? அரை மணி நேரம், ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டு உட்காந்து என்ன பண்ணுங்க, உட்காந்துருப்போம். ஏன் அந்த இதில் கொஞ்ச நேரம் கூலாக ஏசியில் உட்காந்துட்டு என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு. இங்கேருந்து நீங்கள் வந்து டெல்லிக்கு முதலமைச்சர் பிரதமர் கூப்பிட்றாரு, எப்போ போகணும்? முன்னா நாளே போயிட்டு என்ன பண்ணுங்க, இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து என்ன பண்ணுங்க, ஏர்போர்ட் போகணும் மீனம்பாக்கத்துக்கு. மீனம்பாக்கத்தில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தால் தான் அங்கே ஃப்ளைட்டு பிடிக்க முடியும். நான் ஏன் பாட்டுக்கு வந்து 1.5 மணி நேரம் கழிச்சு வந்தேன் அப்படின்னாக்கா அவன் டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருப்பான். இங்கேருந்து டெல்லி ஃப்ளைட்டு இண்டிகோ 4 முறை கற்றுவான். அதுக்கப்புறம் 5ஆவது முறை அவன் பாட்டில் டாட்டா காட்டு போயிட்டே இருப்பான். நம்ம வந்து ஃப்ளைட்டை விட்டுட்டு அவன் டாட்டா காட்டிட்டு தான் உட்காந்துருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது பயம் இல்லை, நடுக்கம் இல்லை, உண்மை இல்லை. எப்படிங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? ஒரு ட்ரெயினை பிடிக்க போறீங்க, இங்கேருந்து கல்கட்டா ட்ரெயினுக்கு போவீங்க, ஹவுரா எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறீங்க. எப்போ போய் நிற்கணும்? 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனால் தான் என் சீட்டு, என் சீட்டு தான். ஆனால் நான் லேட்டாக போகிறேன் அப்படின்னாக்கா, அந்த ட்ரெயின் போச்சு அப்படின்னாக்கா எனக்காக நிப்பாட்டி வைப்பானா? எப்படிங்க கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தாங்க. தேவனுடைய வீட்டில் எங்கு மோசே உண்மையுள்ள மனுஷனாக இருந்தாங்க. அதனால தான் கர்த்தர் மோசே என்ன பண்ணாங்க, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் என்பதாக கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை எழுதுவதற்கு கிருபை பாராட்டினார். அல்லேலூயா சொல்லாமே. ரெண்டாவது எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம், 24வது வசனம், 25வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23, 24, 25, 26. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டேன். பரிசுத்தமாய் வாழ்ந்தார். எகிப்தினுடைய அந்த பாவத்தோடு சம்பாஷணையோடு வாழ்றதை காட்டிலும் பரிசுத்தமாய் என்ன பண்ணுங்க வாழ்ந்தார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், 16வது வசனம். 1 பேதுருவின் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். என் ஆண்டவருக்கு அசுத்தமே கிடையாது. அவ பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். என் ஆண்டவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரா இருக்கிற இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமீன் சொல்லாமே. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 22:30. கழுதை பிழையாமே இல்லை, 30. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம்,
அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும். சாரி, லேவி ராகமம் மன்னிச்சுக்கங்க, லேவி ராகமம் மன்னிச்சுக்கங்க, லேவி ராகமம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனம். என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக. பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் பரிசுத்தர் என்று நான் மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரம் இந்த 30 இல்லையே, 24 27 வாசிங்க. இல்லை 20ஆம் அதிகாரம் 24 26. அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு ஜனங்களிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தேன். ஆமா, போதும். அடுத்த 26வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய நான். என் ஆண்டவர் யாரு? பரிசுத்தம் உள்ளவர். என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். என் ஆண்டவர் பரிசுத்தத்தில் சிறந்தவராக இருக்கிறார். வாசிங்கயா. எனக்கு ஏற்ற பரிசுத்தம். ஆமாம், எனக்கு ஏற்ற பரிசுத்தம். நான் பரிசுத்தம் தாங்க. இன்றைக்கி திருவிருந்துக்கு முன்னாடியே ஒரு ஆயத்தம் வந்துச்சு, நான் பரிசுத்தம் தான். என் வார்த்தையில் பரிசுத்தம் தான், என் சிந்தனையில் பரிசுத்தம் தான், என் இருதயத்தில் பரிசுத்தம் தான், என் செயல்பாடுகளில் பரிசுத்தம் தான், என் நடக்கையில் பரிசுத்தம் தான். நான் சொல்லிக்கலாம் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு. ஆண்டவர் என்னை ஜெராக்ஸ் மிஷின் விட்டு உள்ளே வெளியில் பார்த்தாதான் தெரியும் நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா இல்லை அசுத்தமாக இருக்கிறேனா. இன்னைக்கு நான் பரிசுத்தத்துக்காக நான் எவ்வளவு காத்திருக்கிறேன். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேகமாக வாசிங்க. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு. ஆமா, கண்மலை உச்சியிலிருந்து நம்ம எல்லாரையும் பார்க்கிறார். வாசிங்க. நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசம் பண்ணுவார்கள். இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாது. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள், ஏசப்பா பிள்ளைங்க. என்ன பண்ணாங்க? உலகத்தில் நடக்கிற எந்த விதமான கலாச்சாரத்திலேயோ அவங்கள நடைமுறை காரியத்திலேயோ அவங்க கலந்திருக்க மாட்டார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் தான், சபைக்குள்ளதான் எல்லாம் கலந்திருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவம் தான் என்ன பண்ணாங்க? எல்லா காரியத்திலையும் கலக்கப்பட்ட கலப்படமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரைக்குள்ளார என்ன பண்ணுங்க, சில என்ன பண்ணுங்க, ரவையை மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெழுகுல என்ன பண்ணுங்க, பப்பாளி விதையை மிக்ஸ் பண்ணுவாங்க. அதே போல் இன்னைக்கு சபைக்குள்ளார எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா நடக்கலாம். அதனால அந்த சபை நல்ல சபை, அந்த போதகர் நல்ல சபை எச்சரிப்பை கொடுத்தாருன்னா அந்த சபை கெட்ட சபை, அந்த ஊழியக்காரர் கெட்ட ஊழியக்காரங்க. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல கனி கூட மரம் எல்லாம் வேருக்கு கீழே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, நான் பெற்றவங்களெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. எல்லாரும் வந்திருக்கிற பெரியவங்க எல்லாரும் கஷ்டப்பட்ட நிலைமையிலேருந்து தான் இந்த நிலைமைக்கு வந்து ரேஞ்சு மாறி இருக்கிறதுக்கு காரணம். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறீங்க. நமக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்மஸுக்கு, தீபாவளிக்கு, இந்த பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கெல்லாம் காக்கி ட்ரௌசரு, வெள்ளை சட்டை யூனிஃபார்ம் தான். ப்ளூ பாவாடை, வெள்ளை சட்டை யூனிஃபார்ம் தான் கொடுத்து இதுதான் என்ன பண்ணுங்க நமக்கு வந்து. ஆமாம், கிறிஸ்மஸுக்கு பொங்கலுக்கு இதுதான் புது ட்ரெஸ்ஸு. ஆனால் கொஞ்சம் பாருங்களேன், இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறீங்க? ஜீன்ஸு பேண்ட்டு, டிஷர்ட்டு, லெக்கின்ஸ் இல்லை, லேகியோனு. லெக்கின்ஸ் இல்லை, அது என்னது சொல்லுங்களேன். அந்த ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸா? அக்காங்களா கேட்குறேன். அந்த ட்ரெஸ்ஸு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கா? பிசாசும் கம்ஃபர்டபுளாக தான் எதிர்பார்ப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கோபம் வரல?
இப்படி போட்டுக்கிட்டு ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சா? ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு இப்படி ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து உங்களை ஒரு வசனம் சொல்லுகிறது. மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்போது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் பிள்ளைகளை ரோட்டில் போகும்போது வரும்போது 1000 பேர் பார்ப்பானே, ஆயிரக்கணக்கான பேர் ரோட்டில் வரவெல்லாம் பார்ப்பான். அவங்கள போலவே நான் இருக்கணுமா? என் பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுங்க, சமுதாயத்திற்கு மாதிரியாய் கர்த்தரனை வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லாமே. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்குறேன்? பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்னைக்கு பிள்ளைகள் என்னென்ன பண்ணுங்க, கெட்ட வார்த்தை தெரியாது, கேட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. என் பிள்ளைக்கு முன்னாடி நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறேன்னா என் பிள்ளை என்னை பார்த்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவான். என் பிள்ளைக்கு முன்னாடி பைபிள் வாசிக்கிறேனாக்கா என் பிள்ளை என்னை பார்த்து பைபிள் வாசிப்பான். என் மனைவி என்னை பார்த்து பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள போட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னாக்கா அந்த பிள்ளைக்கு நீ பண்ணாதான் எனக்கு தெரியும், நீ சொல்லி கொடுத்தாதான் என்னால் தெரிஞ்சு கொள்ள முடியும், நீ சொல்லி கொடுக்க மாட்டேங்கிற, நீ செய்ய மாட்டேங்கிற. அப்படி இந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு பல நேரத்தில் இன்னைக்கு வழி விலகி போவதற்கான காரணம் என்ன? பெற்றோர்கள். என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆடை கொடுக்குறீங்களா? இல்ல. என் பிள்ளைங்க அவங்க அந்த பிள்ளைகளை ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் இல்லைங்க, என்னங்க ட்ரெஸ், என்னங்க ட்ரெஸ் போட்டு கொடுக்குறோம்? உங்க பிள்ளைகளை பார்க்கும்போது பரிசுத்தத்துக்கான ஆடை கொடுக்குறீங்களா இல்லைனாக்கா அசுத்தமான ஆடை கொடுக்குறீங்களா? என் பிள்ளை எதை பார்க்குது, மொபைல் எதை பார்க்குது, எதை நோண்டுது, என்ன பண்ணுதுன்னு பார்க்க முடியுதா உங்களால? நான் பெங்களூரில் போயிருக்கும்போது என்ன பண்ணாங்க, அப்படி தான் நிறைய அங்கே மோசம். அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா எனக்கு ஒரு கோபம். எனக்கு சின்ன வயசில் இவனை மாதிரி தான் இருந்தேன். இந்த நம்ம தங்கச்சி பிள்ளை இருக்காங்க பாருங்க, அவங்கள மாதிரி தான் இருந்தேன். 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு ஆசை போலீஸ்காரனே ஆகணுன்ட்டு. மிலிட்ரி கேம்புக்கு போனேன். மிலிட்ரி கேம்ப் போனால் பார்த்தோன்னா அந்த குச்சி இவ்வளோ உயரம் இருந்துச்சு. நான் இத்தனாண்டு இருக்கிறேன், எங்கடா வந்தேன்னு கேட்டாங்க. போலீஸ்கார மிலிட்ரி கேம்ப் வந்தேன். ஓடுறான்னு ஒரு அடி விட்டான், அன்னோட ஓடி வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சான்ஸே கிடைக்கல. எனக்கு ஒரு ஆசை, போலீஸ்காரனாக வந்தால் எல்லாத்தையும் இது மாதிரி விட்டு வாங்கணும்னு ஆசை. ஓட விரட்டணும். எங்கடி இப்படி சுற்றுறீங்க? நேற்று பீச்சுக்கு போகும்போது அங்கே பார்த்தா அழுதுகிட்டே இருந்தேன். கேவலமாக என் ஊரில் அப்படி இருக்கலாமாங்க? என் ஊரில் அப்படி இருக்கலாமா? எங்கேயோ இங்கே பாழாய் கிடக்கிறாங்க, என் ஜனங்களை பாழாக்குறாங்க, எங்கள் எல்லையில் பாழாக்குகிற அருவருப்பான காரியங்கள், பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள் என் எல்லைக்குள்ளே இருக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். உங்கள் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக தினம் 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளை சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளையை ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால் சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, என் பிள்ளை மேலே தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், என் பிள்ளை பரிசுத்தமாக வாழணும். சாத்தான் என் பிள்ளையினுடைய எண்ணங்களை சிந்தனைகளை தொடக்கூடாது, மொபைலுக்கு அடிக்ஷனாக மாறக்கூடாது. மொபைலில் இன்னைக்கு பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, அடிமைத்தனத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு நீங்கள் சென்னை பட்டணத்தில் கிட்டத்தட்ட 10%, 9% கற்பை இழந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? கற்பை இழந்துட்டாங்க, சுகபோகமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்க முடியல, பார்க்க முடியல, சகிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிற உங்க பிள்ளைகள் மேல, உங்க பிள்ளைகளுக்காக எவ்வளவு உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்காக. ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, தன் பையன் இருக்கான் பாருங்க, இவனை மாதிரி அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் முயல் குட்டி வாங்கிட்டு உடனே சந்தைக்கு அனுப்புனாங்க. என்ன பண்ணாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கிட்டு நேராக போனாங்க. அந்த சந்தையில் என்ன பண்ணாங்க, முயல் குட்டி வாங்கிட்டான். 100 ரூபா கொடுத்து முயல் குட்டியை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருக்க விளையாண்டுக்கிட்டு இருக்கிறானுங்க பசங்க. இவன் என்ன பண்ணாங்க, போய் வாங்கிட்டு வந்து மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஆட்களில் விளையாடுறாங்க, ஸோ வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணால் பேஸ்கெட் வச்சுட்டு என்ன பண்ணால் மேட்ச் பார்த்துக்கிட்டே இருக்கிற, ரொம்ப சின்சியராக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவன் இருக்கிறான் பாருங்க, இவன் ஒரு மாதிரி ஆள், ஒரு மாதிரி டெரரு. இவன் என்ன பண்ணிட்டானாக்கா, இந்த முயல் குட்டியை எடுத்துகிட்டு பன்னிக்குட்டியை உள்ளே வச்சுட்டான். பன்னிக்குட்டியை உள்ளே வச்ச உடனே நேராக அவங்க அம்மாட்ட போய் காட்டுறான். டே இந்தம்மா முயல் குட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அவங்க அம்மா திறந்து பார்த்தா பன்னிக்குட்டியாக இருக்குது.
ஏன்டா அவனை முயல் குட்டி வாங்கிட்டு வர சொன்னா பன்னி குட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு அவங்க அம்மா வந்து அவனை திட்டி 5 நாள் 6 நாள் என்ன பண்ணுங்க வீட்டுக்குள்ளார அந்த பன்னி குட்டியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மறுபடியும் வச்சு கொடுத்து போய் வாங்கிட்டு வர, முயல் குட்டி வாங்கிட்டு வரான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அனுப்பி கொடுத்தாங்க. அப்படி வரும்போது இவன் என்ன பண்ணாங்க, பரிதாபமாக அழுதுகிட்டே வரான். அழுதுகிட்டே வந்து 6 நாள் அவங்க அம்மா திட்டிக்கிட்டே இருக்குது. ஏன் பன்னி குட்டியை உன்னால் வீட்டில் வளர்க்குறேன்டா, பன்னி குட்டியை உன்னால் வீட்டில் வளர்க்குறேன்டான்னு சொல்லி என்ன பண்ணாங்க 6 நாள் திட்டிட்டு இப்போ 7வது நாள் இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணாங்க, அந்த ஆளை திட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறான். வந்த உடனே மறுபடியும் மேட்ச் நடந்துகிட்டே இருக்குது. மேட்ச் நடந்துகிட்டு இருந்த உடனே இவன் என்ன பண்ணாங்க, பேஸ்கெட்டை வச்சுட்டு இவன் ரொம்ப சின்சியராக பார்த்துட்டு இருந்தான். இவன் என்ன செஞ்சான், டே அவங்க அம்மா வந்து 5 நாளாக அவனை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் இன்னைக்கு வந்து அந்த முயல் குட்டியை மாற்றி பன்னி குட்டியை என்ன பண்ணாங்க மாற்றி விட்டுலான்டான்ட்டு உடனே என்ன பண்ணாங்க, அந்த பன்னி குட்டியை எடுத்துகிட்டு முயல் குட்டி வச்சுட்டான். நேராக போய் என்ன பண்ணான், அந்த கடைக்காரர்கிட்ட போய் காட்டுறேன் பிரித்து, ஏப்பா உன்கிட்ட வந்து முயல் குட்டியை கேட்டால் பன்னி குட்டியை கொடுத்துருக்கிறியே, எங்கள் அம்மா 5 நாள் 6 நாள் என்னை திட்டிருச்சு. திறந்து பார்த்தா முயல் குட்டி. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மாத்திரம் முயல் குட்டி, மீதி இருக்கிற 6 நாள். ஆமாம், நான் சொல்லலை. 6 நாள் என்ன செய்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் ஜெப நேரத்தை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பாருங்க. ஆண்டவரோடு உள்ள நெருக்கத்தை எப்படி யூஸ் பண்ணுறீங்க பாருங்க. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். மோசே தேவனுடைய வீட்டில் பரிசுத்தமாக இருந்தார். தேவனுடைய வீட்டில் அவர் பரிசுத்தம் ரொம்ப முக்கியங்க. பரிசுத்தம் இல்லாமல் வரங்கள் இருக்கலாம், வல்லம் இருக்கலாம், தீர்க்க தரிசனம் இருக்கலாம், எப்படி வேணால் பிரசங்கம் பண்ணலாம், மலையை பிளக்கத்தக்கதாக விசுவாசம் இருக்கலாம். எனக்குள்ள பரிசுத்தம் இல்லைனா பரலோகத்துக்கு போகவே முடியாது. இவ்வளோ தூரம் உட்கார்ந்துருப்பதற்கான காரணம் என்ன, ரகசிய பாவத்தை உள்ளே வச்சுக்கிட்டு யாரையா லவ் பண்ணிக்கிட்டு யாரும் தெரியாது, என்னுடைய பெற்றவங்களுக்கு தெரியாது, என்னுடைய அக்கம் பக்கத்துங்களுக்கு தெரியாது, என் நண்பருக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய யாரோ ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தப்பு, வெளியில் வந்துருங்க. தவறான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, தப்பு, வெளியில் வந்துருங்க. கர்த்தர் உங்களை பலமுறை எச்சரித்தோம், இன்னொன்று நான் கீழ்ப்படியாமல் உட்கார்ந்துருக்கிறேன். இன்றைக்கி பெற்றவங்களுக்கெல்லாம் ஒரு காரியத்தை சொல்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் வீட்டில் ஒரு பொண்ணு சொன்னான், இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம பிள்ளைகள் ஒழுக்கமாக தான் இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைகள் தான், தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி இங்கே திருவண்ணாமலை நடந்த சம்பவம் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நான். என்னன்னாக்கா, இந்த கேட்பரிஸ் 5 ஸ்டாரா டைரி மில்க் கொடுத்தா உன்னை நான் அப்ரோச் பண்ணுறேன்னா, அப்படி தானே? ரெண்டு பேருக்கு லவ்வுக்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த இந்த சாக்லேட் பரிமாறிக்கிட்டாங்கன்னா லவ் வாங்க. கிட்கேட் கொடுத்தா அதுக்கும் அது ஒன்றா, 5 ஸ்டார் கொடுத்தா அது ஒரு சிம்பிளாங்க. 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க, திருவண்ணாமலையில் கேர்ள்ஸ் ஸ்கூலில் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுடைய பேக்கில் அப்படியே கொத்தா லவ் லெட்டர் எடுக்கிறாங்க. 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எடுத்தா, 9th படிக்கிற பிள்ளைங்களுக்கு எடுத்தா அப்படியே ஒரு மூட்டை நிறைய எடுத்துகிட்டு வராங்க லவ் லெட்ரு. சாக்லேட்டுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குங்க, உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டுச்சு, சின்ன பிள்ளை தான், 6th படிக்கிற, க்ரஷ்ஷாக இருக்குங்க. க்ரஷ்னா எங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் அறவை. ஆனால் அது க்ரஷ்னா மனசுக்குள்ளே மெல்லவும் முடியலையா, முழுங்கவும் முடியலையா, ஒரு இதாமா. என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி அந்த அன்புலேயே பேசுகிறாங்களா, என் பிள்ளை நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி என் பிள்ளைகள் தடுமாறதுக்கு காரணம் தெரியுமா? உன் பிள்ளைங்க மேலே சந்தேகப்பட்டு என்ன பண்ணுங்க, தவறான வார்த்தைகளை என்ன பண்ணுங்க சுட்டி காட்டி என்ன பண்ணுங்க குறை சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளைகளோட உட்காந்து பேசுங்க. பல குடும்பங்களில் என்ன பண்ணுங்க, என் பொண்ணுடி அவ இல்லைங்க, எல்லாமே உங்கள் பிள்ளைங்க தாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும், ஒரு பிள்ளைக்கு வெண்ணையும், ஒரு பிள்ளைக்கு சுண்ணாம்பு வைக்கக்கூடாதுங்க. எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தத்தை கெடுவதற்கு நான் காரணமாக இருந்துடக்கூடாது. என் பிள்ளைகள் வந்து வழி விலகி போகிறதுக்கு நான் வந்து ஒரு இடரலாக இருந்துடக்கூடாது. என் பிள்ளைகளை குறித்து என்ன பண்ணுங்க குற்றம் சொல்லுவதற்கு நான் ஒரு நபராக இருந்துடக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் மேலே அன்பை வச்சு பாருங்கள். எனக்கு 45 வயசு, இது வரைக்கும் நான் ஒரு நாள் சிகரெட் அடித்தது கிடையாது, ஒரு நாள் நான் வந்து தண்ணி அடித்தது கிடையாது. 45 வயசு, ஒரு நாள் நான் சிகரெட் அடித்ததே கிடையாது, ஒரு நாள் ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணதே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, எங்கள் அம்மா என் மேலே பாசமாக இருந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது என்பதற்காக நான் என்ன பண்ணுங்க கடைசி வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு உண்மையாக வாழ்ந்தேன்.
எதுக்குங்க இன்னைக்கு வந்து என்னங்க மனசு கஷ்டம்? நிறைய பசங்க வந்து என்ன பண்ணுங்க, இப்போவே சரக்கு அடிக்கிறாங்க. வேணாங்க, உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்கள். ராமே சொல்லாமே. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்து சொல்கிறேன், பசங்களை பார்த்துலாம் கிடக்கூடாது. என்ன பண்ணுங்க, இப்படிலாம் என்னது, என்ன கட்டிங்க? அது சாத்தான் கட்டிங்க. அது சாத்தான் சபையில் போட்டுக்கிற கட்டிங்க. இந்த லெகின்ஸ்லாம் என்ன தெரியுங்களா? சாத்தான் சபையில் போட்டுக்கிற ஸ்கெட்சி. இந்த யூடியூப்லாம் யார் தெரியுங்களா? ஃபேஸ்புக் யார் தெரியுமா? சாத்தான் சபையினுடைய ஸ்கெட்சி. சாத்தான் சபையில் இருக்கிற முக்கியமான அங்கத்தில் உள்ளவர்கள் தான் இந்த ஃபேஸ்புக்கினுடைய நபர்கள். அதுலேருந்து வெளியில் வந்துருங்க. என் பரிசுத்தத்தை கெடுக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் மொபைலில் வந்து என்ன பண்ணுங்க, அடிமையாக உட்காந்துருக்குறோம். இந்த ஷார்ட்ஸ் ஆரம்பிச்சு எப்போ இதெல்லாம் சீனா தேசத்துலேருந்து வந்த இந்த லாக்டவுனில் வந்த ஒரு காரியங்கள் இன்றைக்கி உட்காந்து ஆரம்பித்தா இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுங்க, நல்லா ஜெபிக்க வேண்டி ஜெபத்தில் இருந்தவங்க, வேதத்தை வாசித்தவங்க இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி வழி விலகி ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த கையில் கிடைக்கிற மொபைல். அது வந்து இந்த ஊருக்காரதான் ஒருத்தர் சொன்னார், இது இந்த மொபைல் என்னது, பார்வோனுடைய மனைவி. வீட்டில் யாரும் இல்லை, நம்ம 2 பேரை தனியாக உட்காந்துருக்கலாம் வான்னு சொல்லி உட்காந்து அதையே நோண்டிக்கிட்டே இருக்கிறது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கண்ணு பொசுங்கி போய் என்ன பண்ணுங்க, 10 வயசில் என்ன பண்ணுங்க, திக்கான கண்ணாடி போட்டுட்டு என்ன பண்ணுங்க, நொல்லையா நான் வளர்ந்துட்டு இருக்கிறோம். இல்லைங்க, இயேசுவி நாமத்தினால் சொல்கிறேன், இந்த மொபைல் என்ன பண்ணுங்க, தூக்கி என்ன பண்ணுங்க, அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, இயேசுவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்துருங்க. இன்னைக்கு ஞானஸ்நான ஆராதனை எல்லா மொபைலுக்கும். ஆமாங்க, இந்த மொபைல் இல்லாத வரைக்கும் நீங்கள் நல்லா இருந்தீங்க. இந்த மொபைல் இல்லாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருந்தாங்க. எப்போ இந்த ஆண்ட்ராய்டு வந்துச்சோ அப்போவே இது உங்களுக்கு ஒரு ரீசார்ஜ், உங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு ரீசார்ஜ், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ரீசார்ஜ். இன்றைக்கி வந்து இதை வச்சு அவன் என்ன பண்ணுங்க, ஏர்டெல் காரனும் ஜியோ காரனும் சம்பாதிச்சு அவன் என்ன பண்ணுங்க, உலகத்தில் பெரிய கோடீஸ்வரனாக மாறிட்டு இருக்கிறான். இல்லையா? பரிசுத்தம் ரொம்ப முக்கியா. பரிசுத்தத்துக்காக அழுங்கய்யா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாதையா. பரிசுத்தத்தோடு வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, என் கண்களின் இச்சை, சிந்தனையில் இருக்கிற இச்சைகள், பாவங்கள் என்னை வந்து சேதப்படுத்தக்கூடாது. நீங்கள் செய்த பாவங்களை எங்கே தெரியுமா, எலும்பில் ஒட்டி இருக்குதான் வசனம் சொல்லுகிறது. அந்த எலும்பில் ஒட்டி இருக்கும் அந்த பாவங்கள், அந்த நுரை ஒட்டி கொண்டிருக்கும் அந்த பாவத்தில். இந்த பாவம் என்னையோ என் பிள்ளையை சேதப்படுத்தக்கூடாது. பெற்றவங்களுக்கெல்லாம் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் செய்கிற பாவத்தினால, நீங்கள் செய்கிற கர்த்தருக்கு விரோதமான பாவத்தினால அந்த பாதிப்பு யாருக்கு தெரியுமா வரும்? என் பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. உங்க பிள்ளைகளுடைய பரிசுத்தம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டுமானால் உங்க பிள்ளை, நீங்க பரிசுத்தத்துக்காக காத்துருங்க, கதறுங்க, கண்ணீர் வடிங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளோட என்ன பண்ணுங்க, பேசி பழகி பாருங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம். எனக்கு நேரம் இல்லை, சீக்கிரம் அடுத்தது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனம். என் மகிமை கடந்து போகும்போது, என் மகிமையை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து, நான் அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து, நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். கரத்தினால் உன்னை மூடுவேன். போதும். அந்த இடத்துல கண்மலை இடுக்கில் உன்னை வச்சு பாதுகாப்பேன். தேவனோடு தனித்திருக்கிற ஒரு ஜெபம். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். நான் இன்னும் 2 விஷயங்களை வேகமாக சொல்லிடுறேன். அந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் எழுதி வச்சுக்கோங்க. யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆலயத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். அவங்க உபவாசம் பண்ணி, உபவாச ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல். அது உங்கள் சபையில் உங்கள் ஊழியக்காரர் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு. அடுத்தது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்போது அடுத்த ஒரு காரியங்கள் என்ன பண்ணுங்க, சபையில் என்ன பண்ணுங்க, பணிவிடைக்காரர்கள் இருப்பாங்க. இன்றைக்கி சபையில் பணிவிடைக்காரர்கள் இல்லை. சபைக்குள்ள பணிவிடைக்காரர்கள் இன்றைக்கி சபைக்குள்ள இல்லை. கூட்டவும், பெருக்கவும், எடுக்கவும், இந்த சேர்லாம் எடுத்து வைக்கவும் ஆள் இல்லை.
இன்றைக்கி அந்த ஐயா தான் நான் பார்க்குறேன் என்ன பண்ணுங்க, வெளியில் சேர் எல்லாத்தையும் போட்டுட்ருக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படியே நான் என்ன பண்ணுங்க, அப்படியே புது பொண்ணு மாதிரி அப்படியே வருவேன், அப்படியே அழுங்காமல் உட்காருவேன், அப்படியே ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கி சபைக்குள்ளே நடக்கிற அடுத்த என்ன விஷயம் தெரியுமா? நம்ம சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான், இன்றைக்கி தான் வந்து சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, என்ன பண்ணுங்க, கடைசியில் ஒன்று ஜனகண மனகதி ஜாயக்க ஜெயகே பாரதி பாக்கவே தாதா தாதான்னு சொல்லி முடித்த உடனே நம்ம பையங்களை என்ன பண்ணுங்க, எடுத்து பேக் மாட்டுவான். ஜெயகே ஜெயகே ஜெயகேன்ன உடனே ஒரே ஓட்டம் குடு 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 குடுன்னு ஒரே ஓட்டம் வீட்டுக்கு ஓடியே போயிடுவான். ஏன்? அந்த மிஸ் ஏதாவது டேபிள் எடுத்து வை, சேர் எடுத்து வை, கதவு போட்டு அப்படின்னு சொல்லி நம்மளை ஏதாவது வேலை வாங்குன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க அடுத்தது. நம்ம அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்னன்னு கேட்டால், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, அப்படி அங்கிருந்த அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் வருவோம். நம்மளாம் யார் தெரியுமா? பயங்கர நடிகர் தெரியுமா? நம்மளை மாதிரி நடிப்பதற்கு யாருமே கிடையாதுங்க. நான் சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு எடிட்டர் இருக்கிறார். அவர் என்னை ஒரு நாள் ஷூட்டிங் பாயிண்ட் கூப்பிட்டு போனார். சீரியல் நடக்கிற இந்த மாதிரி பெரிய வீடு, அந்த உள்ளே போனால் ஒரு பொண்ணு வந்துச்சு, அது மாதிரி ஒன்று வந்துச்சு. அப்படி உள்ளே வந்த உடனே ஒரு காரில் வந்துச்சு, இறங்கினோடனே உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. நல்லா அந்த கடல மாவு, அந்த மாவு, இந்த மாவு எல்லாத்தையும் ரோட்டில் கிடக்குது, காட்டில் கிடக்குது, எல்லாத்தையும் போட்டு எல்லாம் மூஞ்செல்லாம் தேய்ச்சி ஆள் சிகப்பாயிருச்சு. செக்க செவேர்னு மாற்றிட்டு, என்னடா அது அப்படின்னாக்கா ஒரு ஆஃப் சாரி கட்டிட்டு என்ன பண்ணுங்க வந்துச்சு. ஒரு பையன் என்ன பண்ணுங்க, ஸ்கிரிப்ட் சொல்கிறோம், என்ன பண்ணுங்க சொல்லி முடித்த உடனே கேமராமேன், இவர் உட்காந்துருக்கா பாரு கேமராமேனு, அப்படி என்ன பண்ணுங்க கேவமா நல்லா அப்படின்ன உடனே எடிட்டரு என்ன பண்ணுங்க, டேரக்டரு சத்தமாக நான் அந்த இன்னும் எமோஷனல்மா அந்த பொண்ணு எமோஷனில் நின்றுட்டு அப்படியே என்ன பண்ணுது, கட் 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 அப்படின்றாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் நம்ம இப்போது இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்க்ரீன் முடியும். மறுபடியும் அடுத்த வாரம் டேக் 1 8:30 மணிக்கு ஆயுத ஜபம் செய்வார். ஜபம் பண்ணி முடித்த உடனே 2 பாட்டு பாடுவாங்க. அடுத்தது டேக் 2 பாட்டு ஆராதனை. அதுக்கப்புறம் 3 என்ன பண்ணுங்க, செய்தி ஜபம். கட் அப்படின்னாக்கா எல்லாம் சுட்டி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வந்து கேமராவுக்கு முன்னாடி நின்று டேக் 1 அப்படின்னு எல்லாம் செம்ம நடிகருங்க. அடுத்தது சர்ச்சு பக்கமே செத்தால் நான் தலை வைக்க மாட்டேனே, வெட்டி போட்டால் நான் சர்ச்சுக்குள்ளே வரவே மாட்டேனே, உபவாச கூட்டமா நானா வந்துடுவேன், நான் பார்த்துறேனே. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக, ஆமென். எதை பாத்திர போறார் ஒரே ஓட்டம். ஆட்டோக்காரனுக்கு எங்கேயோ ஃபோன் அடிச்சிருவாங்க. சில நேரத்தில் ஆட்டோக்காரன் நின்றுருப்பாங்க. ஏன் ஐயோ இன்னும் 11 மணி ஆச்சு, இன்னும் முடிக்கலையா? முடிக்க மாட்டேன். அடுத்தது கூப்பிடுவீங்களா கூப்பிட மாட்டீங்களா எனக்கு தெரியாது. கூப்பிட்றவர்கள் சீக்கிரமாக முடித்தார்கள், அடுத்த முறை கூப்பிடுவார்கள். லேட்டாக முடித்தாங்கன்னா அடுத்த முறை கூப்பிடவே மாட்டாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். இல்லைங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் காக்கிறது. ஒரு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுங்க, ஃப்ளைட்டு வரல, என்ன பண்ணுவாங்க, என்ன திட்ட தான் செய்வீங்க. 2 என்ன பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து வாயில் போட்டுட்டு இப்படி தான் செய்ய வைப்பாங்க. ஏன்? வாயை பேசக்கூடாதபடி அடைச்சிருவாங்க. ஒரு பஸ்ஸு டிராஃபிக் ஜாம் ஆகிடுது, என்ன பண்ணுங்க, ரங்கசாமி வராரு, என்ன பண்ணுங்க, நம்மனா பறந்தா போயிடுவோம். நம்ம இல்லை அங்கே தானே உட்காந்துருப்போம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் மாத்திரம் 5 நிமிஷம் ஒரு முள் அப்படி மேலே போயிருச்சு அப்படின்னாலே டைம் ஆகுது. என்னங்க டைம் ஆகுது? இன்னைக்கு உட்காந்து அப்படியே மணியவே பார்த்துக்கிட்டு இருப்போம். 11:10 நான் முடிக்க மாட்டேன். நீங்கள் எத்தனை பேருனா உபவாசம் பண்ணி நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நாங்கள் போயிடுறோம். கடைசியாக ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். தனித்து ஜெபம். என் வாழ்க்கையில் ஜெபம் இப்படி இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் சபைக்குள்ளே கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? சபையில் கொண்டு வந்திருக்கான முகாந்திரம் என்ன தெரியுமா? என்னை சபை ஜெபிக்கிற சபையாய் மாற வேண்டும் என்பதற்காக. தேவன் என்னுடைய பணத்தையோ பொருளையோ எல்லாத்தையும் எதிர்பார்த்து என்னை சபைக்குள்ளே கொண்டு வரல. நானும் அவரும் என்ன பண்ணுங்க, சம்பாஷிக்கணும். நானும் அவரும் என்ன பண்ணுங்க, இணைஞ்சு நிற்கணும். நானும் அவரும் என்ன பண்ணும், ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும். அதற்காக தான் சபை, அதற்காக தான் ஜெபம்.
ஜெபம் என்பது என்னன்னு கேட்டால் அவரோடு பேசுகிறது தான் ஜெபம், அவரோடு பழகுகிறது தான் ஜெபம், அவரோடு இடைப்படுகிறது தான் ஜெபம், அவர் எனக்கு சொல்லி கொடுக்கிறது தான் ஜெபம். ஏன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம், 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அவர் எனக்காக எனக்கு ஜெபிக்க தெரியாதபடினால வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக வேண்டு செய்கிற ஆவியானவராய் இருக்கிறார். எனக்கு தெரியாதவைகளை கற்றுக் கொடுக்கிற ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ததுக்கும் அடையாளங்கள் நடத்ததுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ பெரிய வல்லமை வெளிப்படுத்துவதற்கும் 100க்கு 100 மனுஷனாய் இருந்தார், 100க்கு 100 தெய்வமாய் இருந்தார். அப்படி 100க்கு 100 தெய்வமாய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? மார்க்கல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், மார்க்கல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் அதிகாலை இருட்டோடு எழும்பி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் தனித்து ஜெபிக்கும்படி அவர் புறப்பட்டு போகிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஜெயம் என்ன தெரியுங்களா? அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் என்ன பண்ணுங்க, சத்தமிட்டு ஜெபிக்கிற அனுபவம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்துச்சு. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சாயங்கால வேளையில் அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். சாயங்கால வேளையில் அவர் ஜெபம் பண்ணுகிற அவர் அனுபவம் அவருக்குள்ள இருந்தது. அதே போல மத்தேயு சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் இரவெல்லாம் ஜெபிக்கிற அனுபவம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. ஒரு நாள் துவங்கும் போதும் ஜெபமா இருக்கும், ஒரு நாள் முடிக்கும் போதும் இயேசு கிறிஸ்து ஜெபமா தான் இருந்துச்சு. அதனால சாத்தான் இயேசுவை தொட முடியல. இன்னைக்கு பல நேரத்தில் சாத்தான் என்னை வஞ்சிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜெபத்தில் நான் தோல்வியோடு இருக்கிறதுனால தான் என் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியல. என் வாழ்க்கையில் நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற மனுஷனாய் காணப்பட்டேன் என்றால் என் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை என்னோட கூட செய்கிற தேவனாய் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லாமே. ஆமாங்க, இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் தேடிக் கொண்டிருக்கிறாருங்க. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது இதோ திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் சொல்லி தேவன் அங்கலாய்க்கிறார். இந்த சபையில் இருக்கிற இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள். என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் யார்? என்னுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் யார்? என்னுடைய சமூகத்தில் என் பாரத்தை சுமந்து கொள்கிறவர் யார் என்ற தேவன் அங்கலாய்க்கிற சத்தங்கள் கேட்கப்படலையா? என் தேவன் அங்கலாய்ப்போடு இருக்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்கள், யாரை நான் அனுப்புவேன்? ஆனா ஆண்டவர் கேட்கிறார், அரைக்கோவல் விடுகிறார். ஆண்டவர் அரைக்கோவல் விட்டோம் என்னால் இன்னைக்கு வரைக்கும் ஒப்பு கொடுத்து அவருக்கு உன்னதாக நிற்க முடியல. உங்களுக்கு தெரியுமா? அவர் சமூகத்துக்கு வர்றேன், எனக்கு ஏதாவது கிடைக்குமா? 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடும் போது அப்போது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு தேசம் சேமமா இல்ல, முகத்தை தேடுற ஆட்கள் இல்ல. யா நம்ம மோடிங்கிறையா, ரங்கசாமி சொல்றையா, நம்ம தேசத்தை குறித்து நமக்கு பல நேரத்தில் தெரியல தெரியுமா? நம்ம செல்ஃபிஷ் தெரியுமா? சுயநலவாதிகள் தெரியுமா? இந்தியாவில் மாத்திரம் கிட்டத்தட்ட 3 கோடி பெண்கள் முழு நேர விபச்சாரத்தில் இருக்காங்க தெரியுமா? 3 கோடி பேர். அவங்க இருந்தால் எனக்கு என்னங்க? 3 கோடி பெண்கள் 7 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் 3 கோடிக்கும் அதிகமான முழு நேரத்தில் விபச்சாரத்தில் இருக்கிறாங்க. போன வருஷம் நவம்பர் மாதம் நியூஸ் பேப்பரில் வந்து விஷயத்தை சொல்கிறேன். இந்தியா தேசத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 8.5 கோடி ஜனங்கள் கருக்கலைப்பு செஞ்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 8.5 கோடி ஜனங்கள். இது வந்து கவர்மெண்ட்டு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாத இன்னும் சம்பவங்கள் ஏதோ நிறைய நடக்குது. கருக்கலைப்புகள் கர்த்தருடைய கோபம் வரக்கூடியதுங்க. இந்தியா தேசத்தில் ஒரு செகண்டுக்கு 6 லட்சம் சிகரெட் வாயில் வைக்கிறாங்க. 6 லட்சம் சிகரெட் வாயில் வைக்கிறாங்க. 10 செகண்டுக்கு ஒரு பொண்ணு கற்பழிக்கப்படுறா தெரியுமா உங்களுக்கு? 10 செகண்டுக்கு ஒரு பிள்ளை யாரோ ஏதோ ஒரு இடத்துல கற்பழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறா. நான் ஜெபிக்காதனால தான் என் தேசம் பாழாகுது. நான் ஜெபிக்காதனால தான் என் பட்டணங்கள் பாழாய் கிடக்கிறது. நான் ஜெபிக்காததுனால தான் என் எல்லை அசுத்தமாக இருக்கிறது. ஜெபிக்கலையா? நான் ஜெபத்தை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேங்க. நான் ஜெபம் பண்ணால் போதுங்க, ஒரு பெரிய அசைவை கர்த்தர் கொண்டு வர முடியுங்க. ஒரு மனுஷனுடைய ஜெபம் தான் இத்தனை பேரை கொண்டு வந்து நிற்க வச்சுருக்குறேங்க. இன்றைக்கி என்னால் ஜெபம் பண்ண முடியாமல் என்ன பண்ணுங்க, சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. நான் ஜெபிக்கலைங்க.
இந்தியா தேசத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 2.25 லட்சத்துக்கும் அதிகமான 2.25 கோடி ஜனங்கள் எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பச்சை குழந்தைங்க 1 வயசு 2 வயசு 3 வயசு எல்லாம் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுங்க எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டு எப்போ சாவோன்னு தெரியாத நாங்கள் எய்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுங்க எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அங்கே கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம், யாரோ செய்யட்டும், எனக்கு என்ன, நான் நலமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் சுயநலவாதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஆமாம், நீ சுயநலவாதியாக என்ன பண்ணுறாங்க, இந்த பீச்சுக்கு போய் பாருங்கள், அங்கே எவ்வளோ அக்கிரமங்கள், எவ்வளோ அநியாயங்கள், அவனை நிம்மதியே இல்லைங்க. போய் ஜாலியாக இருக்கணும் போகணுமா? இல்லைங்க, அந்த இடத்துல போய் அழுதுட்டு வந்துங்க. கிட்டத்தட்ட அண்ணன்ட்ட சொன்ன 6:45 எனக்கு ஃபோன் அடித்தார். மறுபடியும் 8:25 அவருக்கு மறுபடியும் ஜான்சன் எனக்கு ஃபோன் அடித்தார். அது வரைக்கும் பஸ் அந்த பீச் ஓரத்தில் நின்று அழுதுகிட்டு இருக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகள் இப்படி பாழாய் போகிறாங்க. கிட்டத்தட்ட 80% பேர் எல்லாம் லவ்வர்ஸுங்க, எல்லாம் கரை குறைய ட்ராயரோட கேவலமான ட்ரெஸ்ஸோட என்ன பண்ணாங்க ஓடி வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10% பேர் இஸ்லாமியர்கள், மீதி இருக்கிற 10% பேர் என்ன பண்றாங்க, மற்ற குடும்பத்தை சார்ந்தவர்களா இருக்கிறாங்க. அவ்வளவு அருவருப்பா இருக்குங்க, அவ்வளவு கேவலமா இருக்குங்க. ஆண்டவர் இறங்கி வந்து இந்த பட்டணத்திற்காக உத்தரவாதம் பண்ணீங்களா, ஜெபம் பண்ணீங்களா கேட்கும்போது, ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவரே அவங்க ஜெபம் பண்ணாங்க, இவங்க ஜெபம் பண்ணாங்க, இல்லைங்க சபை ஜெபம் பண்ணுச்சு, இல்லைங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உத்தரவாதியை கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருங்க. நம்ம ஜெபம் பண்ணல தெரியுமா? எங்க திருவண்ணாமலையிலிருந்து என்ன பண்ணுங்க, அந்த பூசு வேலை செய்யறதுக்காக பாம்பேக்கு போனாங்க. அந்த பூசு வேலை செய்யறதுக்காக பாம்பேக்கு போயிட்டு அவங்க கணவன் மனைவி ஒரு குட்டி பிள்ளை என்ன பண்ணாங்க, பூசு வேலை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சாயந்தர நேரத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸில் அங்கேயே தங்கிட்டாங்க. அப்படி தங்கின நேரத்தில் சாயந்தரம் சாப்பிட்டாங்க. என்ன பண்ணாங்க, வேலை கலப்பில் அவங்க தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க 6 மாதத்து குழந்தை காணாமல் போயிடுச்சு. 6 மாதத்து குழந்தை காணாமல் போன உடனே அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க. அந்த அந்த இடம் உங்களுக்கு நல்லா தெரியும், கரடு முரடா, அந்த பிள்ளை முட்டி போட்டு கூட போக முடியாது. ஆமாம், யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி தூக்கிட்டு போன நேரத்தில் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க, அந்த குழந்தை எங்கே போச்சு 6 மணியாச்சு 7 மணியாச்சு 8 மணியாச்சு, குழந்தை காணோம், எங்க போச்சுனே தெரியல. அப்படிப்பட்ட இருந்த சூழ்நிலையில் என்ன பண்ணாங்க, ஒரு 10 மணிக்கு மேலே செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற இடத்துல என்ன பண்ணாங்க, அந்த கொக்கியை போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது என்னமோ வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, மேலே தூக்கி பார்த்தா ஒரு பச்சை குழந்தை. அந்த பச்சை குழந்தைய என்ன பண்ணாங்க, அந்த குழந்தையெல்லாம் கழுவி என்ன பண்ண பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ணாங்க, அறிவிப்பு கொடுத்தாங்க. அவங்க வந்தாங்க, அந்த பிள்ளையை தூக்கி எடுத்துக்கிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே டாக்டர் சொன்னாங்க, உங்கள் பிள்ளையை கற்பழிச்சு கொண்டிருக்கிறாங்க. பச்சை பிள்ளையா, 6 மாசத்து பிள்ளையா, என்னையா கத்திருக்கோம். ஏன் தெரியுமா? நான் ஜெபம் பண்ணலை, நான் ஜெபம் பண்ணாத சுயநலவாதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணாத சுயநலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும், என் சூழ்நிலைகள் நல்லா இருந்தால் போதும். வெளியே போய் பாருங்கய்யா, நான் ஜெபிக்க வேண்டிய அளவுக்கு நான் ஜெபம் பண்ணலையா? ஏதோ வந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ வெந்ததை திண்டி விதி வந்தா சாகலாம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லையா? தேவன் அங்கலாய்க்கிறாரியா? ஆண்டவர் யார்ட்டையாவது பேசணும்னு வராரியா? இங்க இருக்கிற முதலமைச்சர்கிட்ட போய் இந்த பாரத்தை சொல்ல முடியாதியா? தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர்கிட்ட பாரத்தை சொல்ல முடியாதியா? இந்தியாவில் இருக்கிற பிரதம மந்திரிட்ட போய் பாரத்தை சொல்ல முடியாதியா? அவருடைய பிள்ளைகள்கிட்ட தான் இந்த பாரத்தை சொல்லுவதற்கு அவர் எதிர்பார்க்கிறாரியா? இத்தனை காலங்களும் நாம் ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் தேடுறாரியா? வீட்டில் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்கூலில் பாதுகாப்பு இல்லை, டியூஷனில் பாதுகாப்பு இல்லை. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்போ வேணால் பாழா போவதுக்கு சாத்தான் பல விதத்தில் வலை விரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக நான் ஜெபிக்கலையே. என்ன செய்கிறோங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க? நம்ம எங்கள் திருவண்ணாமலை பக்கத்தில் கிராமம். அந்த கிராமத்தில் நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். அந்த கிராமத்தில் 9th படிக்கிற பொண்ணு, ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் லவ் வந்துருச்சு. அந்த பொண்ணு தப்பாக இருந்துட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணாங்க, பெற்றோருக்கு தெரியாது, வேறு யாருக்குமே தெரியாது. 9 மாதம் ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு, வெளியே சொல்லலை.
இந்த பிள்ளைக்கு வந்து வயிறு வலி வந்துருச்சு, ப்ரெக்னென்ட் டைம் வந்துருச்சு. வந்த உடனே அந்த பொண்ணு போய் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லியிருக்க, இந்த மாதிரி எனக்கு பாத்ரூம் போகணும், போயிட்டு வா. அப்படி போனால் அந்த பிள்ளை வந்து போய் கோட்டை கழட்டி வாயில் துருத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அந்த பேஷண்ட்டில் போட்டு சாவடிச்சிட்டு என்ன பண்ணுங்க, அந்த பொண்ணு வெளியே ஸ்கூலுக்கு வந்திருக்குது. போனால் பிளட் ஸ்மெல்லு. என்ன யாருன்னு விசாரித்து பார்த்தா இந்த ஒரு பொண்ணு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு. ஜபம் பண்ணலைங்க, ஜபம் பண்ணலைங்க. நம்ம 2016 17 ஜூலை மாதத்தில் நாங்கள் பாம்பே போனோம். அப்படி பாம்பே போகும்போது நாங்கள் 6 பேர், ஓசூரில் இருக்கிற 5 பேர், நான் ஒரு ஆள், அங்கே பாம்பேயில் இருக்கிற பாஸ்டர், ஒரு டிரைவர், நாங்கள் சேர்ந்து அங்கே பாம்பேயில் ப்ரேயர் வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி ப்ரேயர் வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே என்ன செஞ்சேன், ரெட் லைட் அப்படிங்கிற ஒரு இடம், கிட்டத்தட்ட ஒரு பெரிய கிராமமே, ஒரு பெரிய இடமே அந்த விபச்சாரத்துக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு இடம், கவர்மெண்ட்டே கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல போய் நாங்கள் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 4-3 கிலோமீட்டருக்கு என்னன்னாக்கா ஒரு சின்ன கட்டை கட்டி வச்சுருக்கிறாங்க. காலையிலேருந்து என்ன பண்ணுங்க, 7 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் பொண்ணுங்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. எங்கள் போய் காரை நிப்பாட்டின உடனே, டவேரா காரில் நிப்பாட்டின உடனே எங்கள் காரை சுற்றிலும் திருநங்கையர்களும் பெண்களும் என்ன பண்ணுங்க, கதவை தட்டுறாங்க. பையா ஆவோ அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தட்டிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் கதவை பாச சொல்லிட்டாரு, யாரும் கதவை திறக்கக்கூடாது அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணாங்க, காரை மூவ் பண்ண நேரத்தில் ஒரு 7 வயசு ஒரு பிள்ளை தலையை தூக்கிட்டு வந்து கதவை தட்டினா. பையா ஆவோ, 7 வயசு பொண்ணு. ஆண்டவர் சொன்னார், இருதயத்திலேருந்து பேசுகிறாரு, நீ ஜெபிக்கிறையே வந்து பாரு, 7 வயசு பொண்ணு விபச்சாரத்தில் இருக்கிறா தெரியுமா, நீங்களா ஜெபிக்கிறீங்க. அப்படியே அந்த சீட்டுக்கு கீழே சரிஞ்ச. ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. அந்த பிள்ளைக்காக நான் உத்தரவாதம் பண்ணலை தெரியுமா, இந்த பட்டணத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கல தெரியுமா, இந்த பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் பண்ணல தெரியுமா, சுகபோகமாக வாழ்றோம் தெரியுமா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கும் போது இந்த பட்டணம் பாழாய் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற பட்டணங்கள்ல பாதி இடத்துல விபச்சாரம் தெரியுமா, வீடுகளுக்குள்ள விபச்சாரம் தெரியுமா. இந்த பட்டணம் இந்த பல இடங்களில் என்ன பண்ணுங்க, அந்த மசாஜ் சென்டர்னு சொல்லி அந்த இடத்துல பல இடங்கள்ல விபச்சாரம் நடக்குது தெரியுமா, குட்டிவெறி பாவங்கள் நடக்குது தெரியுமா. இதையா எங்க வேலை, ஓடி 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 ஜெபம் பண்ணணும், இதுதான் எங்க வேலை. கர்த்தர் அதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாருங்க. வீட்டில் உட்காந்து நல்லா சந்தோஷமா இருப்பதற்காக, சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பதற்காக கர்த்தர் என்னையெல்லாம் அழைக்கல. என் பேர் மார்ட்டி, நான் திருவண்ணாமலை ஊழியம் செய்கிறேன். எனக்கு ஒரு என்னுடைய மனைவி, ஒரு பையன் இருக்கான், 8th படிக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் எங்கள் திருவண்ணாமலை குறித்து நாங்கள் தொடர்ந்து திருவண்ணாமலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த 2 வருஷ காலங்களாக திருவண்ணாமலையில், ஆந்திராவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வருவாங்க. இன்றைக்கி ராத்திரியிலேருந்து நாளைக்கெல்லாம் வந்து திருவண்ணாமலையில் பௌர்ணமி. அந்த பௌர்ணமி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் திருவண்ணாமலை தேடி வருவாங்க, மலை சுற்றுறதுக்காக. மலை சுற்றிட்டு போயிடுவாங்க. இப்போது திருவண்ணாமலையில் ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேர் மலை சுற்றுற அளவுக்கு இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி என்ன பண்ணாங்க, என்கிட்ட ஒரு சைக்கிள் லேடி பேட் இருக்குது, அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு மலை சுற்றி நான் வருவேன் தினமும். போன வருஷத்தில் தினம் ஒரு நாள் கூட நான் வந்து நிற்பாட்டினதே கிடையாது. மழையாக இருக்கட்டும், பனியாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும். ஆமாம், ஜுரம் வந்தால் மாத்திரம் நான் போல, ஜுரம் வரல, இயேசுவின் நாமத்தினால எனக்கு அந்த கிருபை கொடுத்தா நல்லா ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்த சூழ்நிலையில் மே மாதம் 6ஆம் தேதி என்ன பண்ண, நான் மறுபடியும் அந்த ப்ரேயருக்காக நான் வெளியில் போகும்போது என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்கூட்டிக்காரன் வந்து என்னுடைய சைக்கிள் பின்னாடி இடிச்சிட்டாங்க. சைக்கிள் பின்னாடி இடித்த உடனே அந்த இடத்துல என்ன பண்ண, என் தலை கீழே தார் ரோட்டில் போய் அடித்ததுனால என் தலையில் 3 கிராக்கு, இங்கே 3 கிராக்கு, இதில் ஒரு கிராக்கு, இங்கே பின்னாடி ஒரு கிராக்கு, இந்த காதில் ஒரு கிராக்கு. 5 மாதம் ஆச்சு. இன்னையோட 152வது நாள் நான் இந்த இடத்துல நிற்கிறது, உயிரோடு இருப்பதற்கு காரணம். அப்படி மரண படுக்கையில் இருந்தேன். காதில் ரத்தம் வந்துருச்சு, வாமிட் வந்துட்டு இருக்குது. ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். தனியார் ஹாஸ்பிட்டலில் போகும்போது என்ன பண்ணுங்க, டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இவர் உயிர் பிழைக்க மாட்டார், தூயிர் போயிருங்க அப்படின்ட்டாங்க. மறுபடியும் அந்த இடத்துல வேற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அப்படி தூக்கிட்டு வருகிற வேலையில் அங்கே வந்து ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க டாக்டர் வந்து என்ன பண்ணாங்க, இது உயிரை காப்பாற்ற முடியாது, எங்கேயாவது என்ன பண்ணுங்க போய் காப்பாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படி சூழ்நிலையில் ஒன்று சிஎம்சிக்கு போங்க, இல்லைனா அடுக்கம்பாறை வேலூருக்கு போங்க, அப்படி இல்லைனாக்கா மெட்ராஸில் இருக்கிற
ராஜீவ்காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போங்க, அப்படி இல்லைனாக்கா ஜிக்மருக்கு வாங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய நண்பர் பாஸ்டர் அவர் இருக்கிறார், அவர் என்ன பண்ணார், நீங்கள் இங்கே ஜிக்மருக்கு போங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, வேகமாக கார் வச்சு நைட்டு 12:30 மணிக்கு எங்கள் திருவண்ணாமலையில் அனுப்பி விட்டாங்க. நைட்டு 2:30 மணிக்கு இங்கே வந்தேன். எனக்கு தலை வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி கிட்டே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ஒன்று இவர் வந்து கடைசி வரைக்கும் மென்டலாக இருப்பார், இல்லை அப்படின்னாக்கா இவர் சைக்கோ, இது அவர் சுயநினைவு இல்லாமல் இருப்பார், இல்லைனாக்கா இவர் வந்து ஃபிட்ஸ் வந்து அடிக்கடி வந்து இவர் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பார், இல்லை அப்படின்னாக்கா ஒரு 4 விஷயங்கள் டாக்டர் சொல்லி என்ன பண்ணாங்க, அனுப்பி விட்டாங்க. எவ்வளவுக்கு சீக்கிரமாக இவரை உயிரை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் என்ன பண்ணார், அவர் வேகமாக எங்களை துரிதப்படுத்துகிறாரு. அப்படி துரிதப்படுத்துகிற நேரத்தில் அவங்க வரும்போது என்னுடைய மனைவி என்ன பண்ணாங்க, என் வீட்டுக்கார் அவ்வளவுதான் செத்து போயிடுவார், இதுக்கப்புறம் என் வீட்டுக்கார் உயிரோடு இருக்க மாட்டார், என் வீட்டுக்காருடைய நாங்கள் கடைசி வரைக்கும் அனாதையாக்கப்படுகிற சூழ்நிலை. என்னுடைய பையன் அழுகிறான், தட்டுறான், நெஞ்சில் தட்டிட்டு அழுகுறான், மீ உனக்கு ஒன்றும் இல்லை மீ, நீ நல்லா இருக்கிற மீ, நீ சாவ மாட்ட மீ, தட்டிட்டு பின்னாடி போயிட்டு அழுகுறான், கண்ணை தொடச்சிக்கிறான். ஏன் தங்க அழுகுற, இப்படி தான் பேசி, ஏன் தங்க அழுகுற, இல்லை மீ நான் அழுவலமே, இல்லைடா கண்ணில் தண்ணி வருது, இல்லை ஒன்றும் இல்லை மீ, நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதான், டாக்டர் சொல்லிட்டாரு இங்கேருந்து நீங்கள் சீக்கிரம் நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டிட்டு அழுகுறான். அதுக்கு பிறகு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. இங்கேருந்து ஜிக்மருக்கு வந்த உடனே ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா எரர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, ரிப்போர்ட்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ டாக்டர்ஸ்க்கு 3 பேருக்கும் என்ன உட்காந்து யோசிக்கிறாங்க ஐசி வார்டில், இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா, எரர் ப்ராப்ளம் வருது. 3 முறை என்ன பண்ணுங்க ஸ்கேன் பண்ணிட்டாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டாங்க, அது ரிப்போர்ட்டில் சரியான கிளியரன்ஸ் கிடைக்கவே இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, 2 ட்ரிப்ஸ் பாட்டில் ஏற்றலாம், அதுக்கப்புறம் எதோனா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளட்டு கிளாட் ஆகிருக்குது, மண்டை ஃபுல்லாக ரத்தம் சூழ்ந்துருக்குது. அந்த பிளட்டுக்கு என்ன பண்ணுவோம், சரி அந்த பிளட்டு கிளாட் ஆகிறதுக்காக 2 மாத்திரை கொடுத்துட்டாங்க. சீஃப் டாக்டர் வர வரைக்கும் இவருக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, சாப்பாடு கொடுக்கக்கூடாது, வேறு டீ ஸ்நாக்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்த சூழ்நிலையில் 2 ட்ரிப்ஸை ஏறிச்சு, ஓரளவுக்கு எனக்கு தலைவலி சுகமாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஒரு டாக்டர் வந்தாங்க. 6 மணிக்கு டாக்டர் வந்த உடனே என்ன சொன்னாங்க, உங்களுக்கு உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. மார்ட்டின். எந்த ஒரு திருவண்ணாமலை. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, சைக்கிளில் போன ஸ்கூட்டிக்காரங்க வந்து அடிச்சிட்டான். அப்படி அடித்த உடனே என்ன, அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம், இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ எங்கே இருக்கிற, இங்கே பாண்டிச்சேரி ஜிக்மரில் இருக்கிறேன். 5 நாள் நீங்கள் அப்சர்வேஷனில், 5 நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். டாக்டர் சீஃப் டாக்டர் வந்தவுடனே எது வந்தாலும் சொல்லுவார். மறுபடியும் 7:30 மணிக்கு மேலே ஒரு டாக்டர் வந்தாங்க, இஎன்டி செக் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு உன் பேர் என்ன, மார்ட்டின், எந்த ஊரில் இருக்கிற, ஜிக்மரில் இருக்கிறேன். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, 3 நாள் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. மறுபடியும் 9:30 மணிக்கு மேலே இன்னொரு டாக்டர் வந்தாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க, உன் பேர் என்ன, மார்ட்டின். கை கால் அசைக்க சொன்னாங்க, கை கால் அசைச்சேன். மறுபடியும் 11 மணிக்கு மேலே டாக்டர் வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இவர் பிழைப்பாரோ மாட்டாரோ, செத்து போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியே வெளியில் உட்காந்து என் பையன் கேட்டுக்கு பின்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். நான் பார்க்குறேன், ஏன் தம்பி அழுகுறான்னு கேட்குறேன். இல்லை அவன் அழுவல, நல்லா தான் இருக்கிறான். 11 மணிக்கு மேலே டாக்டர் வந்தார். மார்ட்டின் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டார். நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேனாக்கா ஜபந்தாங்க. இந்த ஜபம் மாத்திரம் இல்லைனாக்கா இன்றைக்கி செத்து போய் 182 நாள் மண்ணோட மக்கி நாசமாக போயிருப்பாங்க. ஜெபிக்கிற ஜபம் ஒரு நாள் வீணாக போகாதுங்க. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள். எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு அக்கா தான் என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணன் அடிப்பட்டு கீழே கிடக்கிறாருன்னே ஓடி வந்த அந்த அக்கா இறங்கி வந்தோடனே கையை பிடிச்சிட்டு சுற்றி ஒரு 15-20 பேர் நாங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் திருவண்ணாமலையில் கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. உங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறாரு, உங்கள் இயேசு உயிரோடு இருக்காங்க. நீங்கள் செஞ்ச ஊழியம் ஒரு நாளும் மாறி போகாதுங்க. நீங்கள் செய்கிற ஊழியம் உங்கள் கடவுள் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டாருங்க அப்படின்னு அழுதுட்டு அவங்க சொன்னாங்க, என் ஆண்டவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபங்க. எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, எனக்கு படிக்கிற அந்தளவுக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, எந்த திறமையும் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. தேவ சமூகத்தில் அழுகிறது மாத்திரம்தான் தெரியும், ஜனங்களுக்காக கதறு மாத்திரம் தெரியும், ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்க மாத்திரம்தான் தெரியும், ஜனங்களுடைய வேதனையை புரிஞ்சு அதுக்காக மாத்திரம்தான், அழுகிறதுக்காக தான் கர்த்தரனே தெரிஞ்சிருக்கிறார். வேறு ஒரு கருமாந்திரம் எனக்கு தெரியாது. தேவ சமூகத்தில் அழுது 24ஆம் தேதி மறுபடியும் நாங்கள் சென்னைக்கு போனோம், ஓமந்தூராருக்கு போய் செக் பண்ண போனோம். இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த பேஷண்ட்டு கோமாவில் இருப்பார், எங்கே இருக்காருன்னு. நான் தான் சார். என் மனைவி சொன்னாங்க, இவர் தான் சார். நீ இன்னும் உயிரோடு இருக்கியா? டாக்டர் கேட்ட கேள்வி, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறியா? இப்படி அடிப்பட்டவனை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. உடனே நான் என்ன செய்யணும்னு கேட்டார். எத்தனை முறை ஃபிட்ஸ் வந்துச்சுன்னு கேட்டார். எத்தனை முறை வாமிட் எடுத்தேன்னு கேட்டார். இது வரைக்கும் ஒரு 70 முறைக்கு மேலே வாமிட் எடுத்தேன் சார்.
இது வரைக்கும் ஒரு முறை கூட ஃபிட்ஸ் வரல. சரி போய் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த உடனே உன் தலையில் ரணமாக இருக்குது, புண்ணாக இருக்குது, நீ கத்தக்கூடாது, பேசக்கூடாது, எதுவும் நீ வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. உன் தலை வந்து இந்த பக்கம் 3 கிராக்கு, இந்த பக்கம் 1, பேக்கில் 1, காதில் 1, எல்லாம் கிராக்காக இருக்குது. நீ ஜாக்கிரதையாரு, நல்லா பேசு, உன் கடவுள் உன்னை காப்பாற்றிருக்கிறார், அவ்வளவுதான். இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறதெல்லாம் காரணம் கர்த்தருடைய கிருபை. ஜெபம் பண்ணி பாருங்கள். என் ஜெபம் ஒரு நாள் வீணாக போவாதுங்க. நம்முடைய ஜெபம் வந்து ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று பாருங்கள். ஆண்டவர் அழுகிறாருங்க. ஆண்டவர் நம்மளை எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். சபையில் தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. எல்லாம் எந்திரிச்சு நிற்கலாமா? எல்லாம் எந்திரிச்சு நிற்கலாமா? அப்படி வெளியில் இருக்கிறவங்கள கொஞ்சம் முன்னாடி வந்துடுறீங்களா? வெளியில் இருக்கிறவங்கள கொஞ்சம் முன்னாடி வந்துடுறீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை பாஸ்டர் மன்னிச்சுக்குங்க, கொஞ்சம் எல்லாம் வேகமாக எந்திரிக்கலாமா? க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். அப்படியே கொஞ்சம் உட்காந்துருக்கிறவங்களாம் எல்லாம் எந்திரிச்சிக்கலாமா? வேகமாக எந்திரிச்சிக்கலாமா? ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், 8th படிக்கிறான். அவன் பேர் ஜான் ரிவைவல். என் மனைவி பெங்களூரில் நாராயண ருத்ராலயில் வேலை செஞ்சுட்டு ரிசைன் பண்ணிட்டு கர்த்தருக்காக நாங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்குறோம். அப்படி திருவண்ணாமலையில் நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் ஒரு 1.5 வயசு இருக்கும்போது என்ன பண்ணுங்க, தொட்டியில் அவன் தூங்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் சாயந்தரம் வேலையில் தொட்டியில் அவன் தூங்கிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா கொசு கடிச்சிட்டு அவன் வீச்சுன்னு கத்துன உடனே ஒரு கொசு அந்த தொட்டி துணியை நாங்கள் பார்க்குறோம். ஒரு கொசு கடிச்சிட்டு இங்கும் அங்கும் ஓடிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். உடனே அந்த கொசு பிடிச்சி நசுக்கிட்டு என் பிள்ளையை கடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நான் உள்ளத்துள்ளே பேசிக்கிட்டே இருக்கிறேன். உள்ளேருந்து ஆவியானவர் பேசுகிறாரு, உன் பிள்ளைக்காக இவ்வளோ பரிதபிக்கிறிய, இந்தியாவில் எத்தனை பிள்ளைகள் அனாதையாக இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்ட நிலைமை இருக்கிறாங்க, அந்த பிள்ளைக்காக ஜோம் பண்ணுறியான்னு சொல்லி ஏசப்பா கேட்டார். அங்கே 2வது மாடி வாடகை வீட்டில் போயிட்டு அங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, மல்லாக்கப்படுத்து வானத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறேன். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, தண்ணி போயிட்டுருக்குது, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறேன். அழுதுகிட்டு இருந்த உடனே ஏசப்பா உள்ளத்துலேருந்து பேசுகிறாரு, அந்த ஊரோட எட்ஜ், அந்த பில்டிங்கோட எட்ஜில் வந்து நில்லு அப்படின்னாரு. பில்டிங்கோட எட்ஜில் வந்து நின்ன உடனே சொன்னார், நீ இந்த திருவண்ணாமலைக்காக செபிக்காததுனால இந்த திருவண்ணாமலை பட்டணமே சுடுகாடாக மாற்றிருக்கிற. நீ இந்த பட்டணத்திற்காக செபிச்ச அப்படின்னாக்கா இந்த பட்டணத்தை நான் மாற்றுவேன். என் பட்டணத்திற்காக ஜெபிக்கிறியா, என் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறியான்னு 2 கையை ஏந்திக்கிட்டு ஒரு பிச்சைக்காரனை போல் எனக்கு முன்னாடி நின்னதை பார்த்தேன். ஏசப்பா 2 கையை ஏந்திக்கிட்டு இந்த திருவண்ணாமலைக்காக ஜெபிக்கிறியான்னு சொல்லி கேட்டார். அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து, ஏசப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வைத்து பிழைப்புக்காக ஊழியம் இல்லைங்க, ஆண்டவருடைய பாரத்தை நிறைவேற்றுவதற்காக தான் ஊழியங்க, வாழ்க்கைங்க. இன்னைக்கு அதே ஏசப்பா உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. உங்கள் ஒரு பிச்சைக்காரனை போல கையை ஏந்திக்கிட்டு, இந்த பாண்டிச்சேரி எனக்கு வேணும். இந்த பாண்டிச்சேரியில் எத்தனை முறை உங்களுக்கு எச்சரித்தும் உங்கள் மேலே இருக்கிற ஜெப அபிஷேகத்தை உணராமல் இருக்கிறீங்க நீங்கள். இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் அந்த ஜெப அபிஷேகத்தை பெருக பண்ணுகிறார். மறுபடியும் அந்த ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. எல்லா கண்களை மூடலாமா? எல்லா கண்களை மூடலாமா? ஆண்டவரே என்னை நம்புங்க, ஆண்டவரே என்னை நம்புங்க, ஆண்டவரே நான் இருக்கிற ஏசப்பா, நான் இருக்கிற ஏசப்பா. ஆண்டவரே ஆண்டவரே என் பட்டணம் பாடாய் போவதற்கு நான் தான் காரணம் ஆண்டவரே. என் ஜனங்கள் அழிந்து போவதற்கு நான் தான் காரணம் ஆண்டவரே. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆவதற்கு நான் தான் காரணம் ஆண்டவரே. ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் ஜெபிக்க வேண்டிய அளவுக்கு ஜெபம் பண்ணாமல் போனதினால ஆண்டவரே, ஜெபம் பண்ணாம போன பாவத்தை மன்னிச்சிருங்க ஐயா. ஏசப்பா இன்னைக்கு என்ன நம்புங்க ஆண்டவரே. ஏசப்பா வந்திருக்கிறாரு, ஏசப்பா வந்திருக்கிறார். சிலருடைய மேல சவுண்ட்
சத்தத்தை குறைச்சிருங்க. ஆமா, சிலருடைய மேல ஆமா அந்த அபிஷேகம் இறங்கி வந்துருச்சு. ஆமா, கெத்செமனே தோட்டத்துல ஆமா கண்ணீர் கதறிக்கிற அந்த அபிஷேகத்தை சிலர் மேல வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, இருதயம் உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சிலருடைய இருதயங்கள் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, சின்ன பிள்ளைகள் மேல அந்த பாரம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, நீங்க எதிர்பார்க்காத சம்பவத்தை ஆமா கர்த்தர் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கார். நீங்க தான் உங்க மேலதான் அந்த அபிஷேகம், உங்க மேலதான் அந்த வல்லமை, உங்க மேலதான் அந்த கிருபை இறங்கி வருகிறது. அந்த மன்றாட்டின் அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். அந்த கண்ணீரின் அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறார். விண்ணப்பத்தின் ஆவியை கட்டவிழ்க்கிறார். உத்தரவாதம் பண்ணுகிற அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இப்போது அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்கள் என்று ஆண்டவர் உரைக்கிற அந்த சத்தம் இப்போது கேட்கப்படுகிறது. ஆண்டவரே, நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, இதோ உங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாரு. இதோ உங்களுக்கு முன்னாடி நிற்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி ஏசப்பா, ஆண்டவரே நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போவேன் ஆண்டவரே. எங்க பட்டணத்துல பாழாய் கிடக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாமல் கிடக்கிற என் ஜனங்கள் ஆண்டவரே, என் ஜனங்களுக்காக ஜெபிக்காம போன பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் போன பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. விட்டு கொடுக்காத பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் இருதய கடினங்களை ஆண்டவரே மாற்றுகிற அந்த கிருபை இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. அநேகருடைய இருதயம் திறக்கப்பட்டுச்சு. அநேகரை கர்த்தர் தொட ஆரம்பிச்சிட்டாரு. அநேகர் மேல் அதோடைய பாரம் இறங்கி வருகிறது. இனிமே நீங்க புறப்படுகிற வேலை வருகிறது. ஆமா, செயல்படுகிற வேலை வருகிறது. ஆத்துமாக்களை கொண்டு வருகிற வேலை வருகிறது. நீங்க யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ண போறீங்களோ, அம்மா அவர் சமூகத்தில் ஆத்துமா பாரத்தோடு ஆமா கதறுகிற அந்த அபிஷேகம், ஆமா கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த அந்த பாரத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற அந்த அபிஷேகத்தை கட்ட அவிழ்க்கிறார். அப்படி எல்லாரும் அப்படி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. உள்ள இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள அந்த ஜெப பாரத்தை தாரும் ஆண்டவரே, அந்த ஜெப ஆவியை தாரும் ஆண்டவரே. இவ்வளவு நாளும் நான் நிர்விசாரமாக இருந்த அந்த நிர்விசாரத்தை எடுத்து போடுங்கப்பா. உங்களை போல நான் ஜெபிக்கணும். அந்த கண்ணீரின் ஆவியை தாரும், ஜெப பாரத்தை தாரு. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க, ஏக்கத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஜெப பாரம் வரட்டும் ஆண்டவரே. இவ்வளவு காரியத்தை நான் அறிந்தும் கூட இனி எப்படி அவன் மௌனமாய் இருப்பது? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய. கேளுங்க. ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே என்னில் ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. முழங்கணுமே, கண்களெல்லாம் குளமாகணும், என் கண்களெல்லாம் குளமாகணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும். கேளுங்க. என்னில் ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையோ, தானியேல் போல 3 வேளையோ தவறா
நம்மோடு பேசி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு இருக்கிறோம். இந்த 10வது மாதத்து முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்து இருக்கிறார் என்றால் நம்மளை நம்பி கர்த்தருக்கு சில காரியத்தை பேசி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருக்காக வாழுங்க, ஆண்டவருக்காக உங்களை ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்திலே ஜெபிப்பதற்காக பாரப்படுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தகப்பனே, இந்த நேரத்தில் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் இன்னைக்கு நீங்க திறந்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருடைய இருதயத்தை திறந்து இன்னைக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்குள்ள நீர் வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பாரத்தை சத்துரு ஒரு நாளாகில் எடுத்து விடாதபடிக்கு இந்த ஜெப அக்கினியிலே அனல் கொண்டு ஆண்டவருக்காக எழும்பும்படி கர்த்தர் உதவி செய்ய இன்றைக்கு கண்ணீர் தன்னை அர்ப்பணித்திருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கட்டும், இன்றைக்கு அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் நிறைவேறுவதாக, உடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், உடைய வேதனைகள் மாறட்டும். இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற போராடுகிற யுத்தம் பண்ணுகிற பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு விலகட்டும். இன்றைக்கு ஒரு சமாதானம், ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக பாதுகாப்பையும் எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும். வந்திருக்கிற பெரியவர், வாலிபர், சிறியவர் அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதியும். வார்த்தை பகிர்ந்து கொடுத்த மனிதனுக்கு நல்ல சுகபலனை தாரும். தேவ மனிதனை இன்னும் கரத்தில் எடுப்பீராக. அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் அவர்களையும் குடும்பத்தையும் வீட்டார் அத்தனை பேரையும் ஆண்டவர் நீங்க பயன்படுத்துகிறதற்காய் மக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையில கொண்டு வந்து 3 வார்த்தைகளை, செய்திகளை இவர்கள் மூலமாய் நாங்கள் கேட்கும்படி கர்த்தர்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. இன்னும் நீங்க பயன்படுத்தும் தாழ்த்துமுடைய கரத்திலே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே கர்த்தரின் பந்தியில் வா சகோதரரா.